வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இன்று நம்மளோட குசினாவின் சார்பாக 9வது டெக்னிக்கல் செமினார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த டெக்னிக்கல் செமினாருக்கு உற்ற துணையில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் நமது பிரசிடென்ட் குருபிரசாத், வைஸ் பிரசிடென்ட் பிரபாகரன் மற்றும் செக்ரட்டரி ட்ரெஷரர், இசி மெம்பர்ஸ் மற்றும் பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. நீங்கள்லாம் இல்லைன்னா அந்த டெக்னிக்கல் கமிட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இவ்வளோ துடிப்போட செயல்படாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாத்துக்குமே நன்றி. அதுபோக டெக்னிக்கல் கமிட்டியின் சார்பாக நாம 3 விசிட் சென்றிருக்கிறோம். 2 தடவை பிடி ஸ்லாபோட விசிட் சென்றோம். இன்னொன்று நம்மளோட மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஃபேப்ரிகேஷன், பிஇபி ஃபேப்ரிகேஷன் சென்றோம். சிறப்பான ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. இப்போ இன்றைய டாபிக் உள்ள வந்தோம்னா, இப்போ நமக்கு கட்டடங்கள்ல நாம் எல்லாருமே ப்ரொஃபஷனில் இருக்கிறோம், என்ஜினியர்ஸா இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் நம்மளோட கட்டடங்களின் வாயிலாக. அதுல ஷார்ட் டேர்மா நல்ல பேர் வரக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம எலிவேஷன் ஆர் நம்மளோட பிளான் அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள். அதெல்லாம் உடனடியாக நமக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, லாங் டேர்மா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் எதனால கிடைக்கும் அப்படின்னா, இட்ஸ் 100% நம்ம உறுதியா சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குதுல, அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வாட்டர் ப்ரூஃபிங். அந்த எந்த ஒரு விஷயமுமே ஒரு ஒரு எலிவேஷனே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் மாறும்போது அந்த எலிவேஷனோட ட்ரெண்ட் மாறிச்சுன்னா அது பழைய பில்டிங் ஆயிரும். அதே சமயம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிளையண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். மேபி 20 வருஷமா ஒரு கிளையண்ட்ல எந்த விதமான வாட்டர் லீக்கேஜ் இல்லை அப்படின்னு சொன்னா வில் பி 100% சாட்டிஸ்ஃபைட். அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம். பட் நாம நிறைய பேர் அதுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை, சரியானபடி பண்ணுவதில்லை. அது இன்றைய சப்ஜெக்டாக, முக்கிய சப்ஜெக்டாக இருக்க போகிறது. நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஜாயிண்ட் ஃபில்லிங் பவுடர் வைக்கல, அண்ட் பிளம்பிங் ப்ரெஷர் செக்கிங் பண்ணல. இந்த மாதிரி நியாயமான காரணங்கள் நிறைய இருக்கலாம். அது கிளையண்டோட ரஃப் யூசேஜ் ஆஃப் த ஃப்ளோரிங் அண்ட் டாய்லெட் அதெல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் அது நல்ல பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாட்டர் ப்ரூஃபிங். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம புராதன கட்டிடங்கள். அது நம்ம தாஜ்மஹால் 500-400 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தாஜ்மஹால் ஆகட்டும், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு குத்துப் மினார் 700 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட குத்துப் மினார் ஆகட்டும், இதெல்லாமே ஹெரிட்டேஜ் பில்டிங் மெயின்டைன் பை ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, ஏஎஸ்சின்னு அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம இந்தியா மன்னர்கள் ஆண்ட நாடுங்கிறதுனால நிறைய பேலசஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேலசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இந்த ஒவ்வொரு பேலஸையும் எடுத்து ரெனோவேட் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணி அவங்க நல்ல விதத்துல மெயின்டைன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூட அந்த பழைய மெட்டீரியல்ஸ், அந்த பழைய எத்தனிசிட்டி மாறாம செய்யணும். அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ரெனோவேட் பண்ணணும்னா அந்த பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகி மாடர்னிட்டி இருக்கணும், அதே சமயம் பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிற வகையில் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஹைதராபாத்தில் உள்ள தாஜ் பலக்னுமா பேலஸ்னு ஒரு பேலஸ் இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல் இட்ஸ் அ பேலஸ். பேலஸ் அழகா ரெனோவேட் பண்ணி விதவுட் எனி கரெக்டா ஆர்டிஃபிஷியாலிட்டி இல்லாம அந்த மாடர்னிட்டியும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அந்த எத்தனிசிட்டியும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அந்த வகையில இன்றைய நம்ம செமினார் அதை பத்தி தான் இருக்க போது. வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ரெட்ரோஃபிட்டிங் அண்ட் ரெனோவேஷன், வாட் எவர் இட் இஸ் கால்ட், அதை நோக்கித்தான் நம்ம இன்னைக்கு செமினார் இருக்க போகிறது. அந்த வகையில இன்றைய நம்மளுடைய மெம்பர் அண்ட் சீனியர் மெம்பர் அண்ணா சொக்கலிங்கம் அவர்கள் நம்ம கொசினா மெம்பர். அவர் இன்றைக்கு நல்ல முறையில் ஒரு பிரசன்டேஷன் செய்ய போகிறார் என்று தெரிவித்துக் கொண்டு, நமது வைஸ் பிரசிடென்ட் பிரபாகரன் அவர்களை வெல்கம் அட்ரஸ் செய்ய அழைக்கிறேன். பிரபாகரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணலாம், பேசலாம். ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போன வாரம் சின்ன ஒரு வாய்ஸ்ல பிரேக் ஆயிடுச்சு, சாரி எனக்கு. அதனால மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தடைகளை
சிறந்த படைகளோடு உடைத்தெறிந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் தலைவர் குருபிரசாத் அவர்களை, செயலாளர் ஜே.எஸ். ரவிக்குமார், பொருளாளர் பி. அத்தப்பன் மற்றும் மாநில தலைவர் கே. ராகவன், செயலாளர் ஜி. கணேஷ், பொருளாளர் என்ஜினியர் பொன்னுசாமி மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாநிலத்திலிருந்து அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும், நமது கொசினாவின் சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி கமிட்டி மெம்பர்ஸ், கொசினாவின் ஆணிவர்களாகிய உறுப்பினராகிய உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் கூட்டத்திற்கு வருக என்று வரவேற்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 14/7 பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுங்க. பதவியேற்று 4வது நாள்ல இருந்து இந்த டெக்னிக்கல் ஆன்லைன்ல தொடங்கிடுச்சு. இதற்கு நமக்கு டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் இன்ஜினியர் கே.பி. செவ்வேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது 19/7/2020 அன்று இன்ஜினியர் ஏ. வீரப்பன் அவர்கள் காஸ்ட் எஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த உரையை நிறுத்தினார். அடுத்ததாக 26/7/2020 அன்று இன்ஜினியர் எஸ். ராஜேந்திரன் தஞ்சாவூர் பிக் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கல்ஸ் இன் மாடர்ன் டே அனலிசிஸ் அப்படிங்கிறத பத்தி தெல்ல தெளிவா மிக அழகா எடுத்திருந்தாரு. அடுத்தது 22/8/2020 இவர் வந்து இன்ஜினியர் அருண்குமார், இவர் வந்து இந்த பிஇபி ஃபேப்ரிகேஷன் பத்தி ஒரு சிறப்பாக சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து வரும் பார்த்தீங்கன்னா 9/8/2020 இது வந்து ஒரு அதெல்லாம் டெக்னிக்கலா வந்துச்சு. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம மெம்பர் வெல்ஃபேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுவாமி அகம்பிதா அவர்கள் ஈசா யோகா மையத்திலிருந்து வர சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் இம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருந்தாரு. அதுல சின்ன சின்ன யோகா எல்லாமே சொல்லி கொடுத்திருந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16/8/2020 இன்ஜினியர் கே. மனுராஜ் அவர்கள் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தெளிவா உரைத்திருந்தாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23/8/2020 டாக்டர் எம். கார்த்திக் அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் பத்தி தெளிவா சொல்லியிருந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30/8/2020 டாக்டர் அருமிராஜ் அவர்கள். அதுக்கு அடுத்து 6/9/2020 இவரும் பார்த்தீங்கன்னா ஐயா ஆர். பசுக்கண்ணா அப்படின்ட்டு முத்ரா ஃபார் வெல்னஸ் அதை பத்தி டீட்டெயில் கொடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்து 20/9/2020 இன்ஜினியர் ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா வந்து நம்ம இருந்த இந்த வெபினார்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அதிக நேரம் போன வெபினார் வந்து இதாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இது வரைக்கும் இந்த டெக்னாலஜி செமினார் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர் இன்ஜினியர் கண்ணா சொக்கலிங்கம் அவர்கள் திங்ஸ் டு டூ இன் ரிஹாபிலேஷன் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் பத்தி தெளிவாக சொல்ல போறாரு. அவருக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், மெம்பர் ஒருத்தருங்க தங்கத்துறைன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாம ஜிப்மர் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு. ஆக்சுவலா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலா ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் போடலைங்க. இப்போ இதுக்கு இந்த மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி கேட்கணும். இதுக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரஸ்ட் சரவணா சார் இருக்கீங்களா? சரவணா சார் இல்ல சார், அவங்க மியூட் அவங்க பண்ண முடியாது. செவ்வேல் சரவணராஜா மியூட் பண்ணுங்க. சரவணராஜா ஒரு நிமிஷம். சரவணராஜா சார் ஒரு நிமிஷம். இருங்க, நான் பண்றேன். சார் சரவணராஜா சார், நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். பிரபாகரன் சார் சொல்லுங்க சார். அதான் நீங்க நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி தாங்க சார். தங்கதுரை சாருக்கு ஏதாவது நம்ம கொஸ்டினால இருந்து அவருக்கு ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எல்லா மெம்பர்ஸ் எல்லாரும் இல்லை, அட்லீஸ்ட் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட ஒரு நம்ம இந்த கோரிக்கையை முன்வைக்கலாம். எல்லாருமே ஒரு முன் வந்து இதுக்கு ஒரு நமக்கு ஒரு இது சொன்னாங்கன்னா
அவங்களோட சரிங்க ஒப்பீனியன் சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மற்ற மெம்பர்ஸ் கிட்டையும் ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்துக்கும் ஒரு சரிங்க ரிக்வெஸ்ட் அனுப்பலாங்க. ஸோ கண்டிப்பா சரிங்க எல்லாரும் ஓகே சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணி மியூச்சுவலா அவருக்கு ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்கலாங்க சார். நம்ம இன்னைக்கு ஃபினான்ஷியல் கொஸ்டினா பொறுத்த சப்போர்ட். வரைக்கும் மெம்பர் வெல்ஃபேருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாங்க. ஆக்சுவலா அவர் ஆக்சுவலா கொஞ்சம் புவர் ஃபேமிலி தாங்க. இப்போ சரிங்க. டைம் பீயிங் வந்து ட்ரஸ்ட் வந்து ஏதாவது கமெண்ட் கொடுக்க முடியுங்களா? பண்ணலாங்க சார். அதாவது நம்ம ஒரு மெம்பர்ஷிப் மட்டும் ஒரு கன்சர்ன் வாங்கிட்டு பண்ணிடலாங்க. சரிங்க ஏன்னா நாளைக்கு எல்லாத்துட்டையும் ஒரு இது மட்டும் கேட்டலாங்க. கேட்டுட்டு எல்லாரும் ஓகே. ஏன்னா நம்ம மீட்டிங் கூப்பிட முடியாது, இப்போ அர்ஜென்ட் மீட்டிங் சரிங்க. பண்ண முடியாது. ஆமா ஆமா அட்லீஸ்ட் ஆமாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பர்சனலா வாட்ஸ்அப் குரூப்லயே அனுப்பிச்சிட்டு பர்சனல் மெசேஜும் அனுப்பலாம். ஸோ அதில் சரிங்க எல்லாத்துட்டையும் சரிங்க ஒப்பீனியன் வாங்கிட்டு தாராளமா ஈஸி மீட்டிங்ல ஒரு இதுவும் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு கொடுத்துடலாங்க சார். சரி சரிங்க நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து குரூப்ல சப்போர்ட் வேணும் குரூப்ல நான் பண்ணுறது தயார். அதான் ட்ரஸ்ட்லும் கொடுத்துடலாங்க. அது இல்லாம தனியா மெம்பர் சைடுல கான்ட்ரிபியூஷன் அதை வாங்கலாம்ல, வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் கேட்கலாங்க. இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் கண்டிப்பா அவங்களோட வில்ஃபுல் டொனேஷன் கொடுக்கலாங்க. ஏன்னா அவர் லைஃப் மெம்பர் தாங்க. ம் 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 ம். கண்டிப்பா பண்ணலாங்க சார். பண்ணலாம்லாங்க சார். வேணாலும் நான் பண்றது தயாருங்க. மெம்பர்ஷிப்பையும் ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு பண்ணிட்டா பெட்டர்னு என்னோட ஒப்பீனியன் சார். ஓகே ஓகே ரைட்டுங்க. ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சார். செக்ரட்டரி ஜிஎஸ் ரவிக்குமார். செக்ரட்டரி அவரை அன்மியூட் பண்றதா? அவரை அட்மிட் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம். செக்ரட்டரி நீங்க அன்மியூட். ஓகே பேசலாம் சார். வணக்கம் விபி சார். வணக்கம் செக்ரட்டரி. அதான் நம்ம தங்கத்துறை இன்சூரன்ஸ் ஒரு நிமிஷம் சார். அவர் இன்சூரன்ஸ் எதுவுமே போடல. அதனால நம்ம அது ஈஸியில என்னன்னு கேட்டுட்டு நம்ம குரூப்ல போட்டுக்கலாம் சார். ஏன்னா நம்ம எல்லா மெம்பருக்கும் சொல்றோம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி போடுங்கன்னு. இந்த மாதிரி டைம் வரும்போது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் சொல்றோம். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் போடாதவங்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா அப்புறம் அதே பழக்கம் ஆயிடும் அவங்களுக்கு. அதனால நம்ம அது ஈஸியில என்னன்னு ஒரு கன்க்ளூஷன் வாங்கிட்டு அப்புறம் குரூப்ல போட்டுக்கலாம் சார். இல்ல வேற எதுக்கும் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியட் அவருக்கு பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் ப்ராப்ளம் தான். குளுக்கோஸ் லெவல் மக்கள் எல்லாமே கம்மியா இருக்குங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ஏன்னா நம்ம ஈஸி மீட்டிங் போட்டு அவங்ககிட்ட பேசி அப்புறம் அதை இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் ஆயிடும். அதனால நான் என்ன கேட்டேன்னா நீங்க வேணா ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. நம்ம குரூப்ல வேணா கேட்டுக்கலாம். குரூப்லயே மெசேஜ் போட்டு கேட்டுக்கலாம். குரூப்ல ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கன்னா கொடுக்க சொல்லுங்க. மெம்பர்ஸ் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருந்தா கூட்டிங்க யார் யார் என்ன போடுறாங்களோ வந்து போட்டாங்கன்னா அதை உடனே வந்து அவருக்கு அவரோட அக்கௌண்ட்டுக்கே வந்து மாத்தி விட்டுடலாம் வந்து. சரி சார் கேட்டுக்கலாம் பண்ணிக்கலாம். நீங்க பிரசிடென்ட் வேணா பேசிடுங்க. பேசிட்டு வேணா அதான் பிரசிடென்ட் கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் மெசேஜ் போட்டுக்கிறேன். போட்டு விடுங்க வந்துங்க. சரி சார் அவ்வளோதான். ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகான் ப்ரோங்க. ஈகான் ப்ரோ போன வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுணக்கம் நடந்துச்சு. அது என்ன ரீசன் தெரியல. எல்லாரும் பிஸியா இருக்கீங்களான்னு தெரியல. நம்ம ஈகான் ப்ரோ சொன்ன மாதிரி போன வாரம் என்ன ஸ்டேட்டஸ் இருந்துச்சோ அதே தான் இந்த வருஷம் 5,65,329 ரூபாய் இது வரைக்கும் நம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஜெகன் அதே போல இன்ஜினியர் பிடி ஜெகன் அவர் 1,87,800 ரூபாய். அடுத்தது இன்ஜினியர் ஜெகதீஸ்வரன் 1,28,000 ரூபாய். அடுத்தது இன்ஜினியர் ராமச்சந்திரன் கே ரமேஷ் இவங்க வந்து 1,18,000 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சக்திவேல் 55,000. அடுத்து இன்ஜினியர் ராஜதுரை இவர் வந்து 66,000 வாங்கிய காமதேனு இது வேடா இருக்குங்க. அடுத்தது இன்ஜினியர் ராமலிங்கம் 14,160 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரகுமார் வஞ்சிமுத்து இன்ஜினியர் வஞ்சிமுத்து வந்து 11,800 ரூபாய்ங்க. அடுத்து நாகேந்திரகுமார் 7,080 ரூபா. மொத்தம் பார்த்தீங்கன்னாங்க 6 லட்சத்துக்கு வந்துருக்கு இது வரைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காமதேனு பிராண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு 6,25,000 வந்துருக்கு. வந்து இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. என்ன ரீசன் தெரியல. மெம்பர்ஸ் ஆக்டிவிட்டி மெம்பர்ஸ் ஈசி மெம்பர்ஸ் எல்லாமே இதை கொஞ்சம் வந்து ஸ்பீடா ஃபாலோ பண்ணி ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 அட்வைஸ் வந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் வந்து சக்சஸ் பண்ணோம்னா
அடுத்த வருஷம் கொஸ்டினாக்கு வந்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த வாங்கி பில்டிங் கட்டிடலாம். உங்களோட ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்ம வெபினாருக்கு போயிடலாங்க. ஒரு இன்ஜினியர் கண்ணா சக்கரன் டைம் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ வைஸ் பிரசிடென்ட். இப்போ அண்ணா சக்கலிங்கன் சார் அவரோட பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சில வரிகள். இன்ஜினியர் பி.ஏ. கண்ணா சக்கலிங்கம் அவர்கள், he has finished ME structures and he is in AMIE FIV and he is the proprietor of Ritanya Constructions Coimbatore. அவர் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பாலிடெக்னிக் கோயம்புத்தூரில் படித்தவர் அவர். அதுக்கப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் செய்தவர் இவர். அவருக்கு வந்து 19 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். அவர் வந்து இன்னொரு அப்பார்ட் ஃப்ரம் ரித்தன்யா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கேசிஎம் அசோசியேட்ஸ் கோயம்புத்தூர் அண்ட் ஜியோகேர் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி கோயம்புத்தூர், இந்த 2 நிறுவனங்களை துவக்கி இருக்கிறார். அது வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் அவரோட கைடன்ஸுக்கு கீழே அந்த ஃபர்ம்ஸ் எல்லாமே நிறைய கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் he is a noted chartered engineer also and IBBI approved registered valuer, and his areas of work are structural design, structural consultancy, geotechnical investigation and construction of residential apartments, commercial complexes, office, institutional and industrial buildings. He is also specialized in waterproofing works, design and execution of repair and rehabilitation works, floor hardening works and strong room work. Strong roomna bank மற்றும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ், சேஃப் ரூம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் ரூம் ஒர்க்ல வந்து இஸ் a specialist. And he is the technical committee member of Sankara Polytechnic College and he has presented seminar under various topics in various colleges. He was also awarded honorary doctorate for his excellent service in the area of repair and rehabilitation. அவரோட நோட்டபிள் கிளைண்ட்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியது. அதில் வந்து பார்த்தா முக்கியமான கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து குந்தன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச், அப்புறம் எம்இஎஸ் வெல்லிங்டன் இருக்கக்கூடியது, அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் லிமிடெட், செட்டிநாடு சிமெண்ட் கார்பரேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், Cordite Factory in Kunnur, State Bank of Travancore, Vijaya Bank, Public Works Department, Government of Tamil Nadu, Department of Rural Development, Government of Tamil Nadu. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது கொசினா மெம்பர், நம்மளோட கொசினா மெம்பர் நம்பர் 1032, இவருடைய மனைவியாரும் நம்மளோட அசோசியேஷன்ல மெம்பராக இருக்கார், அவர் பிரபாவதி அவர்கள். அந்த இத்தகைய சிறப்பு வாய்ந்த இன்றைய பிரசன்டர் கண்ணா சக்கலிங்கம் அவர்களை உங்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். இன்றைய வெபினார் டாபிக் திங்ஸ் டு டூ இன் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங். தேங்க்யூ சார். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். அண்ட் சலை உங்க மைக் ஆன்ல இருக்கலாம் சார். கண்ணா சக்கலிங்கம் சார், மைக் ஆன்ல இருக்கா? சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், இப்போ ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. நான் வந்து உங்க பிரசன்டேஷன் ரெடி பண்ணிடுறேன். ரைட் சார். ஓகே, நீங்க பிரசன்டேஷன் கொடுக்குறப்போ நான் சொல்லிடுறேன், நீங்க பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிடுங்க சார். ஓகே, நீங்க பிரசன்டேஷன் அந்த டைம்ல சொல்லுங்க. ஓகே ஓகே. கொசினாவின் தலைவர் குருபிரசாத் அவர்கள், துணைத் தலைவர் பிரபாகரன், செக்ரட்டரி GS ரவிக்குமார், பொருளாளர் இன்ஜினியர் அத்தப்பன், டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் செவ்வேல் சார், முன்னாள் தலைவர்கள் மற்றும் அனைத்து பொறியாளர் நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம திங்ஸ் டு டூ இன் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம ஸ்டெபிலிட்டி, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங்ஸ் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படங்களோட சேர்த்து பார்க்கலாம். சார் இந்த பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஒரே நிமிஷம் சார்.
ஓகே சார். Okay, thank you. Things to do in rehabilitation and waterproofing. Next page, sir. What is rehabilitation? Rehabilitation na enna? Why we do? ஏன் நாம அதை பண்றோம்? Need of rehabilitation. இன்னைக்கு என்ன அதோடைய தேவைகள் இருக்கிறது? Aspects involved in rehabilitation. என்னென்ன மாதிரி aspects எல்லாம் rehabilitation workல involve ஆகுது? Next page, sir. To modernize the old building. ஒரு பழைய பில்டிங்கை நம்ம மாடர்னைஸ் பண்றதுக்கு to get the aesthetic look, எலிவேஷன்ஸ் மாத்துறது அல்லது உள்ள இருக்கிற ரூம்ஸோட லுக்ஸை மாத்துறதுக்கு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு to retain the ancient ambience, பழைய கால அந்த நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை ஃபால்ட்டா இருக்கிற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நியூ போர்ஷன்ஸை ஆட் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்படியே அந்த ஆம்பியன்ஸ் லுக்கோட மெயின்டைன் பண்றது. Strengthening the building for additional construction, அதாவது strengthening the building for existing load, பழைய லோடுக்கு பில்டிங்கை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, strengthening the building for additional load அதுல ஆட் பண்றதுக்கு, repair the area of water leakage and strengthening the building, arrest the water leakage and maintain the building. இதுக்காக நம்ம வந்து rehabilitation பண்ண வேண்டி இருக்கிறது. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் செவேல் சார், அடுத்த பேஜ். Stability of the building, important aspect of rehabilitation. Rehabilitation பண்றதுக்கு நமக்கு முதல்ல ஸ்டெபிலிட்டி, பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். Why do we check the stability? ஏன் நம்ம ஸ்டெபிலிட்டி எல்லாம் செக் பண்றோம்? How to check the stability? எவ்வாறு நம்ம ஸ்டெபிலிட்டியை செக் பண்ண போறோம்? நெக்ஸ்ட், பர்பஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி செக்கிங். நம்ம ஸ்டெபிலிட்டி செக்கிங் பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஃபார் கமர்ஷியல் பில்டிங், ஹாஸ்பிட்டல், கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ், மேரேஜ் ஹால்ஸ், இந்த மாதிரி நம்ம பப்ளிக் பில்டிங்ஸ்ல பப்ளிக் கூடுற இடங்கள்ல கம்பல்சரி அந்த பில்டிங் வந்து எந்த டேமேஜும் ஆகி மக்களுக்கு எந்த சேதாரமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் அதுக்கு ஒரு சில நார்ம்ஸ் வச்சு ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலையும் வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம கொடுக்கறது 3 வருஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன் இந்த 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பார்த்து செக் பண்ற கண்டிஷன்ல அந்த பில்டிங் இருக்கிற உள்ள இருக்கிற பார்ட்ஸை பத்தி நம்மளுக்கு கிளீனா தெரியாது அப்படிங்கிறதுனால 3 ஆண்டுகள் காலம் அதுக்கு நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் காலத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப போய் பாக்குறப்போ அது டேமேஜஸ் இருந்தா திருப்பி நம்ம அதை கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடலாம், அல்லது நல்லா இருந்தா திரும்ப கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை 3 ஆண்டு காலமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி லோன் பர்பஸ், மெயின்லி ஃபார் ஹை பட்ஜெட் பில்டிங், வேல்யூவர் ஷுட் பி கிவன் த ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட். Life of the building is also taken as 60 years in the valuation. வேல்யூஷன்ல வந்து நம்ம வந்து 60 வருஷம் பில்டிங்க்கு லைஃப்னு எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம ஒரு பில்டிங்க்கு நம்ம இவ்வளவு காஸ்ட்னு கொடுக்குறப்போ 60 வருஷம் இல்லாம அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கதான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஸ்டெபிலிட்டியை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இண்டிவிஜுவல் பர்பஸ் ஃபார் லிவிங் பர்பஸ், நம்ம போய் ஒரு வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா அங்க வந்து அந்த பில்டிங் வந்து நம்ம தாராளமா தங்கக்கூடிய பில்டிங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு சிலர் ஸ்டெபிலிட்டி செக் பண்றாங்க. ஒரு சிலர் வீட்டை விலைக்கு வாங்குறதுக்காக பழைய பில்டிங்கா இருந்தா ஸ்டெபிலிட்டி செக் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஹவு டு செக் த ஸ்டெபிலிட்டி, எவ்வாறுலாம் நம்ம ஸ்டெபிலிட்டி செக் பண்ணலாம்? டைப் ஆஃப் பில்டிங், முதல்ல நம்ம என்ன டைப் ஆஃப் பில்டிங் பார்க்கணும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா, காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரேம்டு அண்ட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா, ஃப்ளோட்டிங் காலம் வித் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பில்டிங்கா, PT beam and PT slab structures, precast structures and other structures, எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அவங்க யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட், டெஸ்ட் கேரிட் அவுட் செக் ஃபார் த ஸ்டெபிலிட்டி. என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி செக் பண்ணையில நம்ம பார்க்கிறோம்? நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம், ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட். மேஜரா ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ட்ரா பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் இப்போ அப்பப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், கோர் கட்டர் டெஸ்ட், இது ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணி நம்ம காங்கிரீட்டோட கிரேடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி பில்டிங்கோட கம்ப்ளீட் ஸ்டெபிலிட்டியை நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அதே நம்ம பின்னாடி என்ன அப்படிங்கறத டீடைலா. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் அப்படிங்கிறது காங்கிரீட்டோட ஓப்பன் ஏரியால நம்ம வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி, இப்ப நம்ம அந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க அந்த மாதிரி
லிண்டல் வருது, ரூஃப் பீம் வருது அப்படின்னா டாப் ஆங்கிள் எடுப்போம், ஹரிசாண்டல் ஆங்கிள் எடுப்போம், பாட்டம் ஆங்கிள் எடுப்போம். இப்ப காலமா இருந்தா ஹரிசாண்டல் ஆங்கிள் எடுப்போம். இந்த மாதிரி ஆங்கிள் எடுக்கிற அந்த ரீடிங்ஸை வச்சு அதுக்கு சம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. கால்குலேஷன்ஸை வச்சு நம்ம அதோடைய கிரேட் ஆஃப் காங்கிரீட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படிங்கிறது வந்து நீங்க போட்டிருக்கிற காங்கிரீட் M20 கிரேடுனா ப்ராப்பரான M20 கிரேட் காங்கிரீட் போட்டாலுமே M20 கிரேட் வருமா அப்படின்னா வராமல் இருக்கலாம். கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பாக்ஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க M20 கிரேட் காங்கிரீட்டே போட்டாலும் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வேல்யூவை கம்மியா காமிக்கும். ஆக காங்கிரீட்டோட டெஸ்ட் எடுக்கிறப்ப ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் சொல்ற வேல்யூவை நம்ம வந்து பல இடங்கள்ல எடுக்கணும். ஒரு ரூஃப் ஸ்லாபை எடுத்துட்டோம்னா ரூஃப் ஸ்லாப் அண்ட் ரூஃப் பீம் சேர்ந்து தான் நம்ம கேஷ் பண்றோம். நம்ம பீம் அண்ட் ஸ்லாப் எல்லா பக்கமுமே எடுக்கிறப்ப டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்துட்டு இருக்கும். ஏன் அந்த வேரியேஷன் வேல்யூ வருது அப்படின்னா காம்பாக்ஷன் ஒழுங்கா இல்லாம இருந்தா அந்த வேரியேஷன் வேல்யூ வரும். நீங்க ஒரு 10 இடத்துல எடுக்கிறதுல 8 இடத்துல ஒரு வேல்யூவும் 2 இடத்துல வேற வேல்யூவும் வந்திருக்குன்னா இந்த 8 இடத்துல இருக்கிற வேல்யூவை நீங்க உங்களுடைய காங்கிரீட் கிரேடா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதை வந்து காங்கிரீட் கிரேட் நீங்க ப்ராப்பரா போட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணலாம். அதே சமயம் அந்த வேல்யூ கம்மியா வந்திருக்கிற இடங்கள் ஏன் வந்திருக்குன்னா போராசிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் சார், இது பாத்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப் அண்ட் சார் நெக்ஸ்ட் போட்டோ சார். இதுல பாத்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப்ல எடுக்கிறோம், ரூஃப் ஸ்லாப்ல பாட்டம் ஆஃப் த ஸ்லாப்ல எடுக்கிறோம், டாப் ஆஃப் த ஸ்லாப்லயும் ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சரி சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைடு மாத்துங்க சார். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் நம்ம வந்து 2 எலக்ட்ரானிக் டெவிஸ் வந்து கனெக்ட் பண்ணி 2 ஆங்கிள் 2 இடத்துல நம்ம வைப்போம். அந்த எலக்ட்ரானிக் டெவிஸ் வந்து அந்த கரண்டை எவ்வளவு நேரத்துல அந்த இன்னொரு டெவிஸ்க்கு பாஸ் பண்றதுங்கிற ரீடிங்கை வச்சு காங்கிரீட்டோட காம்பாக்ஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அண்ட் காங்கிரீட்டோட கிரேடையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேசிவ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கான்னா காம்பாக்ஷன் எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா இருக்கா, சேம் கிரேட் ஆஃப் காங்கிரீட் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சார். சார் நெக்ஸ்ட் செவேல் சார், அடுத்த ஸ்லைட் போலாம் சார். செவேல் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். ஓகே சார், ஓகே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அந்த கோர் கட்டர் டெஸ்ட் வைங்க சார். கோர் கட்டர் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கோர் கட்டர் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க. இந்த கோர் கட்டர் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கோர் கட்டர் எடுக்கிறப்போ நம்ம ராடு வராத பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல எடுக்கணும். எவ்வளவு டயாமீட்டர் ஆஃப் கோர் கட்டர் எடுக்கிறோமோ அது வந்து நீங்க அந்த ஹைட் அந்த ரெண்டுமே நீங்க பாத்துக்கணும். 75 mm டயாமீட்டர் எடுத்தீங்கன்னா 150 mm ஹைட் எடுக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிபிகேஷன். அந்த அளவுக்கு கோர் கட்டர்ல எடுத்துட்டு நம்ம அதை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாக்குறப்போ அதுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பாக்குறப்போ நம்ம என்னன்னா அந்த அதோட சர்ஃபேஸ் வந்து பிளைனா இருக்கணும். அப்பதான் நம்மளோட ப்ராப்பரான கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அண்டிலேஷன்ஸ் இருந்தா இன்ப்ராப்பரான சர்ஃபேஸ் இருந்தா ப்ராப்பரான வேல்யூ வராது. இதுலயும் நம்ம கோர் கட்டர் டெஸ்ட் எடுத்து கிரேட் ஆஃப் காங்கிரீட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலயும் போராசிட்டி இருந்தால் வேல்யூ கம்மியா காமிக்கும். நெக்ஸ்ட் சார். Will this test give actual concrete grade? இந்த டெஸ்ட் எல்லாம் காங்கிரீட் கிரேடை கரெக்டா கொடுக்குமா அப்படின்னு கேட்டா காங்கிரீட் கிரேடை எக்ஸாக்டா கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய தவறுகள் இருந்தால், அதாவது அது கொடுக்கும், ப்ராப்பரா இருந்தா ப்ராப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். தவறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரீட்டை ப்ராப்பரா நம்ம போர் பண்ணாம இருக்கிறது, வாய்ட்ஸ் ஏற்படுத்துறது, காம்பாக்ஷன் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி இடங்களே இல்ல கரோசிவ் ராடை யூஸ் பண்ணி நீங்க காங்கிரீட் போட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள்ல கரோசிவ் அதை துருப்பிடிச்சு அந்த இடத்துல அது வீக் ஆயிரும். நம்மளுக்கு வெளியில அது தெரியாது. நீங்க என்னதான் ப்ராப்பரா காம்பாக்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வேல்யூ அந்த இடத்துல கரோசிவா இருந்ததுன்னா வேல்யூவை கம்மியா காமிக்கும். இதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம எங்க எடுத்தாலும் ஒரு இடத்துல மட்டும் எடுக்கிறது இல்ல, ஒரு மினிமம் 3 பிளேஸ்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். மினிமம் 3 பிளேஸ்ல எடுக்கிறப்ப என்னன்னா ஒரு பில்டிங் டேமேஜ் ஆயிருக்கு அந்த இடத்துல நீங்க டெஸ்ட் கூப்பிடுறாங்கன்னா டேமேஜ் ஆன இடத்துல நம்ம எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. டேமேஜ் ஆன இடத்தை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நியர்பை பக்கத்துலயும் மத்த நல்லா இருக்கிற ஏரியாலையும் எடுத்தாதான் அவங்க என்ன டைப் ஆஃப் காங்கிரீட் போட்டிருக்காங்க ஒரிஜினலா, அது எதனால நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலா விசுவல் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த டெஸ்டிங்கும் யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா the person who inspect the site should have enough knowledge
to check the type of structure, method of all type of construction, type of soil, crack study methods. அதாவது அந்த பர்சன் இன்ஸ்பெக்ட் பண்ற பர்சனுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைனை பத்தி தெரிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தின நாலேஜ் இருக்கணும், அண்ட் அங்க இருக்கிற டைப் ஆஃப் சாயில்ஸை பத்தின இது தெரிஞ்சிருக்கணும், என்ன மெத்தட்ல அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கிற பத்தின டீடைல்ஸை அவங்க விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்ல அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும், கிராக் ஸ்டடி மெத்தட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த கிராக் ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு சம் கோட்ஸே இருக்கு. எந்தெந்த மாதிரி கிராக்ஸ் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பில்டிங்கை பாக்குறப்ப இந்த தவறை இந்த இடத்துல பண்ணியிருந்தால் இந்த கிராக் வரும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை கன்டினியூ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஓபன் பண்ண வேண்டிய இடங்களை ஓபன் பண்ணி செக் பண்ணா மட்டுமே இதை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ப்ராப்பரா ஒரு பில்டிங்க்கு நம்மளால ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். எனி வீக்கர் போர்ஷன் இருந்தா அதை ஸ்ட்ரென்தன் பண்ண நம்ம அட்வைஸ் பண்ணலாம், அல்லது ரீஹாபிலிட்டேஷன் பண்ண அட்வைஸ் பண்ணலாம். By all these practical knowledge, the person should compare and analyze the result taken from those tests and should produce the report. Next, sir. Why we inspect the building? ஏன் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றோம்? இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, ஃப்ரண்ட்ல நல்ல ஸ்டேர் கேஸ் இருக்கு, நார்மல் காலம் போஸ்ட் போட்டு ஒரு கட்டின ஒரு பில்டிங்கா தெரியுது. இதை நம்ம ஸ்டெபிலிட்டிக்காக இன்ஸ்பெக்ட் பண்ணோம். என்ன பர்பஸ்க்கு இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். சார் ஜவேல் சார் அடுத்த ஸ்லைட் போங்க சார். இப்போ பாத்தீங்க இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போன ஸ்லைட்ல பார்த்த அதே பில்டிங்கோட ஒரு போட்டோ. இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க, இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் பாருங்க. ஸ்டேர் கேஸ்ல வந்து லேண்டிங்கே இல்ல, தாவி குதிச்சு தான் மேல போகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க லேண்டிங்கை வெளியில இழுத்து கேன்டிலிவர்ல போட்டிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் சரி அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்டிங் உடஞ்சு கீழே விழுந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லேண்டிங்கும் உடஞ்சிருச்சு. ரெண்டு லேண்டிங்குமே உடஞ்சு அந்த கம்பியில இருந்த காங்கிரீட் அவங்க வந்து அவங்களே டெமாலிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பில்டிங் வித் ஸ்டெபிலிட்டி வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூ பண்ணி கட்டலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டெபிலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம அங்க போறோம். அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத ஃபர்தர் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சைட், சூப்பர் ஸ்ட்ரக்சர், டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன். அதாவது நம்ம என்ன முதல்ல வந்து டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் பார்க்கணும். ஆர்ஆர் மேசன்ரி போட்டிருக்காங்களா, ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போட்டிருக்காங்களா, கம்பைன் ஃபுட்டிங் போட்டிருக்காங்களா, பைல் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிருக்காங்களா, அல்லது ரேப் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல அதர் ஸ்பெசிஃபைட் இன் புக்ஸ் அதர் ஏதாவது ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இங்க பாருங்க, நியூ டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிஸ்கவர்ட் பை த பீப்புள். நீங்க கொஞ்சம் விதவிதமா பார்க்கலாம். இதுவும் ஒரே பில்டிங்ல ஒரு பலவிதமான ஆங்கிள் நம்ம பார்க்க போறோம். plinth beam on old RR masonry wall. பழைய RR masonry wall மேல plinth beam போட்டிருக்காங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, போன ஸ்லைட்ல பார்த்துட்டு சொல்லலாம் அது காம்பவுண்ட் வாலுக்கு தானே போட்டிருக்கலாம் அப்படிங்களா? காம்பவுண்ட் வாலுக்கு இல்ல. அவங்க இங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சரே plinth beam கூட போடல, பழைய RR வால் மேல வச்சு செவரை கட்டிட்டு போய் இந்த பக்கம் ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம் 16 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரெண்டு டைரக்ஷன்ல மேல பீம் போட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனா கீழே வந்து பழைய வால் மேலே அப்படியே உட்கார வச்சு அந்த ஸ்ட்ரக்சரையே மேல 3 ஃப்ளோர் எடுத்துட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல plinth beam on drainage wall, சேம் பில்டிங். பேக் சைடு வால் பாத்தீங்கன்னா எங்க உட்கார்ந்துருக்கு, டிரைனேஜ் பேக்ல ஒரு பெரிய டிரைனேஜ் போகுது. அந்த டிரைனேஜோட வாலே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபீட்டுக்கு RRல பண்ணிருக்காங்க. அந்த RRல பண்ணது மேல ஒரு 2 அடி இவங்க RR பண்ணி அதுக்கு மேல உட்கார வச்சிருக்காங்க. உள்ள பில்டிங்ல ஒரு 10 காலம்ஸ் பக்கம் போட்டிருக்காங்க. அடிஷனலா எங்கெங்கெல்லாம் ஓல்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி plinth beam கனெக்ட் பண்ணி இந்த பில்டிங்கை மேல கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட இன்னொரு பக்கம் வால் ரெஸ்டிங் ஆன் நியர்பை பில்டிங் வால், காமன் வால் அது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பில்டிங்கை வந்து கீழே உள்ள தள்ளி கட்டிட்டு அதுக்கு ஒரு plinth beam போட்டு கட்டிட்டு மேல வர்றப்போ பில்லர்ல இருந்து கேன்டிலிவர் பீம் போட்டிருக்காங்க. பிளஸ் அவங்க மேல பீம் போட்டாங்களா இல்லையாங்கிறது உடச்சு பார்த்தா தான் தெரியும். மேல அந்த பில்டிங் மேலேயே உட்கார வச்சு அந்த வாலை எடுத்துட்டு அடுத்த ஒரு 2 ஃப்ளோருக்கு மேல போயிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட், அது ரெண்டும் சேம் ஸ்லைடா இருக்கு. நெக்ஸ்ட் போய்க்கலாம் சார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாம் சார்.
worst case plinth beam resting on waste material. இப்படி ஒரு plinth beam நீங்க பார்த்திருக்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. நம்ம நேரா அதை பாக்குறதுல கட்டி பூசி அலங்காரம் பண்ணி வச்ச பிறகு நம்ம போய் நம்ம ஸ்டெபிலிட்டி எடுக்க போவோம். அப்ப ஏதோ கிராக் வந்திருக்கு, கட்டினவர் சரியில்லை, இல்ல வேற ஏதாவது காரணங்களை சொல்லுவாங்க. இந்த பீமை பார்த்தா அழகா இருக்கு, இந்த பீமை நீங்க ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா M20 கிரேட் காங்கிரீட் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா காங்கிரீட் போட்டிருக்காரு, பக்காவா காம்பாக்ஷன் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பீம் எது மேல ரெஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். எது மேல ரெஸ்ட் ஆயிருக்குன்னு கேட்டதுக்கு அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு, நான் கருங்கல் போட்டு கட்டியிருக்கேன், அது மேலதான் உட்கார வச்சிருக்கேன், சும்மா உட்கார வைக்கலங்கிறாரு. கீழே இருக்கிறது கருங்கல்லா அப்படின்னு பார்த்தேன், கட்டியிருக்கேன்னாரு. அதை இன்னும் க்ளோசர்ல போட்டோ எடுத்திருக்கேன். அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பாருங்க. அடுத்த ஸ்லைட் சார். இப்ப நியூ டைப் ஆஃப் இப்ப நீங்க இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா என்ன தோணுது? கருங்கல்லா இது, அங்க கிடந்த ஓடக்கல்லு, வேஸ்ட் செங்கல்லு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த காங்கிரீட் கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு வச்சு அடைச்சு மேல காங்கிரீட்டை போட்டிருக்காங்க. இது மேல காம்பவுண்ட் வாழை கட்டுவா, இது நாளைக்கு யார் மேல விழுகிறது? பக்கத்து வீட்டுக்கார மேல விழுகிறதா, இந்த பக்கம் விழுகிறதா? அந்த ஸ்டேர் கேஸ் எப்படி உடஞ்சு பக்கத்து வீட்டுல விழுந்து அந்த வீடே டேமேஜ் ஆயிருச்சு. அங்க ஆள் இல்ல, கோவிட் டைம்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அங்க அதிர்ஷ்டவசமா யாரும் எந்த ஒரு உயிர் சேதமும் கிடையாது. இந்த மாதிரி கட்டுறாங்க. இதுல கட்டுறப்ப என்ன ஆகும்? மேல இருக்கிற காங்கிரீட் நல்லா இருக்கு, நீங்க டெஸ்ட் எடுத்தீங்கன்னா காங்கிரீட் வந்து M20 கிரேடு தான் காமிக்கும். என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் நீங்க விசுவலா இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொரு டைப் ஆஃப் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கிறத இந்த மாதிரி ஓப்பன் பில்டிங்கா இருக்கிறப்ப நம்ம ஓப்பனா பார்க்க முடியுது. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தெரியாத மறைமுகமா இருக்கிற பூசப்பட்ட பில்டிங்கா இருந்தாலும் கூட எதனால இதெல்லாம் வரலாம் அப்படிங்கறத நம்ம அனாலிசிஸ் பண்றப்ப இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்திருக்கா, ஒரு ஃபவுண்டேஷனை பக்கத்துல குழி போட்டு நம்ம செக் பண்ணி பாக்குறது, இந்த ஃபவுண்டேஷன் இவங்க இப்படிதான் கட்டியிருக்காங்களா, ஒரு 2 இடத்துல அல்லது 3 இடத்துல ஓபன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தான் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அந்த பில்டிங் அவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் எடுக்கையில காங்கிரீட் ஓபன் பண்ணி பாக்குறது, விசுவலா இன்ஸ்பெக்ஷன் பண்ணையில எங்கெங்கெல்லாம் டேமேஜஸ் இருக்கு அல்லது கிராக் இருக்கு அப்படின்னு அனலைசிஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க கம்பல்சரி பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் பில்டிங்கை நம்ம விசிட் பண்ணப்போ கிடைச்ச போட்டோகிராஃப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அதர் பேராமீட்டர்ஸ். அதர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிசி ஆஃப் சாயில், எப்படி பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் என்ன இருக்கு, அவங்க எப்படியான ஸ்ட்ரக்சரை உட்கார வச்சிருக்காங்க, அது போதுமானதா அப்படிங்கறத ஒரு இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். லொகேஷன் ஆஃப் வாட்டர் டேபிள், அங்க வாட்டர் டேபிள் கீழே இருக்கா மேல இருக்கா நாங்க நியர்பைல கேட்டு குழி எடுக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாட்டர் டேபிள் மேல வர வர உங்களோட எஸ்பிசி ஆஃப் த சாயில் வந்து கம்மியாயிட்டே போகும். அண்ட் நேச்சர் ஆஃப் த சாயில், இப்ப கிளேயி சாயில் மேல வந்து ஒரு 4 feet இருக்கு அப்படின்னா நீங்க அது மேல அப்படியே ஃப்ளோரிங் போடலாம், காம்பவுண்ட் கட்டலாம். நிறைய இடங்கள்ல சரௌண்ட் ஏரியால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஃப்ளோரிங் உடையும் அண்ட் வால் உடையும், அந்த மாதிரி ஒவ்வொரு கிராக் ஆகும், கொஞ்ச நாள்ல ஒரு 5 வருஷத்துல சாஞ்சிரும், இந்த மாதிரியான பில்டிங்கோட ஃப்ளோரிங் இறங்கும். இதெல்லாம் வந்து நேச்சர் ஆஃப் த சாயில்னால வருது. ஒரு புது பில்டிங்கா இருக்கு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா நியர்பை பில்டிங்க பக்கத்துல பாருங்க. நியர்பை பில்டிங்ல இந்த மாதிரி டேமேஜஸ் அதிகமா இருந்தா இது இன்னைக்கு புதுசா இருக்கு, திரும்ப 1 month கழிச்சு போய் நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்கன்னா தான் இது வந்து அந்த மாதிரியான விளைவுகளுக்கு உட்படுதா இல்ல இவங்க அதை மீறி நல்லா கட்டியிருக்காங்களா, அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ப்ராப்பரான ஒரு இன்ஜினியர் கைடன்ஸ்ல கட்டியிருக்காங்களான்னு தெரியும். ஏன்னா நீங்க சரவணம்பட்டி கிட்ட KGISL-க்கு இருந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்கு. அந்த லே அவுட்ல போனீங்கன்னா ஒரு 10 வீடு இருக்கும். 10 வீடுமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் இறங்கியிருக்கும், ஃப்ளோரிங் உடஞ்சிருக்கும், கேட் சாஞ்சிருக்கும், எதுவுமே திறக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த சாயில். பில்டிங்க்கு வந்து அவங்க பைல் ஃபவுண்டேஷன் போட்டு கட்டியிருக்காங்க, பில்டிங் நல்லா இருக்கு, பட் ஆனா ஃப்ளோரிங் இறங்குது, வீட்டுக்குள்ள அவுட்டர் ஃப்ளோரிங் இறங்குது, காம்பவுண்ட் வால் இறங்குது. அந்த இடத்துல திரும்ப கட்ட போறவர் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே இன்ஜினியர்ட்ட இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சஜஷன் கேட்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி கட்டுங்க, அப்ப இங்க இந்த இதெல்லாம் ஆகாது, இதுல இருந்தெல்லாம் நீங்க தப்பிச்சுக்கலாம், ஃப்ளோர்ல நீங்க பிசிசி போறதுக்கு ஃப்ளோர் மேட்டா காங்கிரீட்டே போட்டுருங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சஜஷன் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு பில்டிங்கை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் இதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரீஹாபிலிட்டேஷன் வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் ஒரு பண்ணணும்னாலும் எதனால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான அவசியமான காரணம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஜவேல் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த சைட் பாத்தீங்கன்னா எஸ்பிசி ஆஃப் த சாயில் எடுக்கிறோம். இது ஒரு ஸ்கூல் பில்டிங். இந்த ஸ்கூல் பில்டிங் ஒரு 3 அடி அதுல 6 ஃபவுண்டேஷன்ல கீழே பிசிசி போட்டு ஒரு 9 இன்ச் பிசிசி போட்டு அதுல ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் வெரி குட் பில்டிங். பட் பக்காவா இருக்கு. மேல எடுக்கிறதுக்காக பக்கத்துல பில்லர் போட்டு எடுக்கிறதுக்காக இங்க எஸ்பிசி எடுக்கிறாங்க. பட் ஆனா இப்படி நியர்பையா குழியே தோண்டக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சாயில் நல்ல கண்டிஷன்லயும் பில்டிங் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் இருக்கிறதுனால அது வந்து சரியாமல் அப்படியே நிக்குது. இதே வந்து நீங்க வந்து எல்லா பில்டிங்கும் இப்படி எடுக்கலாமான்னா இப்படி எடுத்தீங்கன்னா சரிஞ்சு விழுகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல இதனால கிராக்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ அதிகம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஃபவுண்டேஷன் லெவலுக்கு நீங்க எடுத்து அதோட பேரிங் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்க தள்ளி போடுறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி போடணும். இல்ல முன்னாடியே ப்ராப்ஸ் வச்சு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பக்கத்துல குழி தோண்டலாமே தவிர இந்த மாதிரி ஓப்பன் ஃபவுண்டேஷனா பக்கத்துல நியர்பை டெப்த்துக்கு அதிகப்படியான ஆழத்துக்கு தோண்டக்கூடாது. அடுத்தது சார், இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க் எப்படி இருக்கு, அதர் ஒர்க்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வெரி இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதையும் பார்க்கணும். ரெண்டாவது கண்டினியூஸ் லிண்டல் போட்டிருக்காங்களா, கட் லிண்டல் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. நேச்சர் ஆஃப் சன்ஷேட், எப்படி சன்ஷேட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது நிறைய பேர் சன்ஷேடை கட்டி அது மேல பார்டர் எல்லாம் கட்டி தண்ணி போறதுக்கு பைப் வச்சு விடுவாங்க. அது வந்து அவங்க கட்டுறதுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும், வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கணும், அது பாதிக்கப்படாமல் இருக்கணும். இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ரூஃப் பீம் அண்ட் ரூஃப் ஸ்லாப், இது ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. ரூஃப் பீம் ரூஃப் ஸ்லாப் எல்லாம் ப்ராப்பரான கவரிங் வச்சிருக்காங்களா, ப்ராப்பரான காம்பாக்ஷன்ல போட்டிருக்காங்களா, எனி டேமேஜ் ஆயிருக்கா, உள்ள வந்து பீலப் ஆயிருக்கா எங்காவது, இல்ல சைட்ல எங்காவது பீலப் ஆயிருக்கா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது ஏரியால இப்ப பாத்ரூம்ல இருந்து லீக் ஆகும். நீங்க பாத்ரூம்ல இருந்து ஒரு லீக் ஆகிற வாட்டர் இல்ல ஒரு பைப் லைன்ல இருந்து கண்டினியூஸா லீக் ஆகிற வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பில்டிங்கை நாள்பட அது வந்து டேமேஜ் பண்ணும். அதோடைய பிளாஸ்டிக் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க அந்த பிளாஸ்டிக் சுற்றியில சும்மா தட்டிங்கன்னா பதன்னு மொத்தமா அந்த லேயரே கம்ப்ளீட்டா விழுந்துரும். அதே மாதிரி ஸ்லாப் ரெஸ்டிங் ஆன் 4.5 inches அதுக்கு ஒரு டிராயிங் வச்சிருக்கேன், பின்னாடி பார்ப்போம். டெரஸ் பினிஷ், மொட்டை மாடி எப்படி நம்ம பினிஷ் பண்ணிருக்காங்க, ஆர்டினரியா சுருக்கி போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்களா, காங்கிரீட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்களா, அதுல கிராக்ஸ் நிறைய இருக்கா, வாட்டர் அது வழியா பெனட்ரேட் ஆகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல டைல்ஸ் ஒட்டி பினிஷ் பண்ணிருக்காங்களா. இதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சன்ஷேட் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சன்ஷேட் அவங்க மெயின்டைன் பண்றது இல்ல. இந்த மாதிரி கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிற டைம்லயே அவங்க பார்த்து அதை மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது. இவங்க ஒரு 10 வருஷம் அப்படி 5வது வருஷத்துலயே இது சிம்டம்ஸ் காமிக்கும். அப்பவே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த காரணம்னா ப்ராப்பரா உங்களுக்கு கவரிங் வைக்காதது ஒண்ணு, ரெண்டாவது காம்பாக்ஷன் இல்லாம இருக்கலாம், மூணாவது வாட்டர் லீக்கேஜஸ் அங்க உள்ள பெனட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம். மெயின்டெனன்ஸ் நான் மெயின்டெனன்ஸ், அதாவது மேல வந்து இதுக்கு மேல ஒரு பார்டர் இருந்தது, அந்த பார்டர் இருக்கிறதுனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பார்டர் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணி உள்ளே நின்றுட்டு இருக்கும், குப்பை விழுகும், அந்த தண்ணி கீழே இறங்காம உள்ள இறங்கி ராடு கரோட் ஆகுறதுனாலையும் வரலாம். இன் சம் கேசஸ் கரோடான ராடையே இவங்க வந்து நான் இப்போ ஒரு சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பி 5 டன்னா வாங்கினா காஸ்ட் கம்மின்னு சொல்லி 5 டன்னா வாங்கி போட்டாரு. லாக்டவுன் வந்துருச்சு, மழை வந்து தண்ணிக்குள்ள அது மூடி 1 மாசம் கிடக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் யூஸ் பண்றாங்க. எந்த ஒரு அடிஷனல் ஒர்க்கும் பண்ணாம, அதை மெயின்டைன் பண்ணாம, ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணாம அப்படியே யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணையிலையும் வரலாம். அதே மாதிரி உப்பு தண்ணி அல்லது உப்பு தண்ணின்னு சொல்றதை விட நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம், அந்த தண்ணியே கட்டடத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வர தண்ணியை பயன்படுத்துறதுனாலையும் இந்த மாதிரி விளைவுகள் வரலாம். அடுத்த ஸ்லைட் சார். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பீலப் ஆயிருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பில்டிங் ரூஃப் ஸ்லாப் அண்ட் ரூஃப் பீம் பார்த்தோம், அதை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த மாதிரி பீலப்ஸ், ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் காம்பாக்ஷன் இல்லாதனால வாட்டர் லீக்கேஜ் கண்டினியூவா வர்றதுனால இந்த மாதிரி பீலப் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பாத்தீங்கன்னா பிஞ்சு இந்த மாதிரி விழுக ஆரம்பிச்சிருது. அந்த ஸ்லாப்ல இருக்கிற லீக்கேஜ் அப்படியே போய் அந்த ராடு கரோடாகி பீம் வரைக்கும் போய் பீமோட ரிங்ஸ் எல்லாம் இதாகி இப்போ பீமும் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நீங்க இனிஷியல்லே பார்த்து வாட்டரை அரெஸ்ட் பண்ணி அண்ட் கரோடான ராடு வந்து நீங்க கரோடாகி எப்படி எல்லாம் பார்க்கலாம்னா ஒரு சில இடங்கள்ல ராடே இருக்காது, வெறும் காங்கிரீட் மட்டும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு 10 mm ராடே இல்லாம போற அளவுக்கு கரோடாகிறதுக்குலாம் வைக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த பீலப் ஆகிற ஸ்டேஜ்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல அதை உடைச்சு அதை நீங்க ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணி டிப் மிக்ஸ் சொல்லி மைக்ரோ காங்கிரீட்ஸ் இருக்கு, அந்த காங்கிரீட்களை பயன்படுத்தி
இனிஷியல்லே இதை நீங்க ரிப்பேர் பண்ணீங்கன்னா இது ஃபர்தர் டெவலப் ஆகாது. அல்லது அந்த ஸ்கிராப் ராட் எங்கெங்கெல்லாம் போகுதோ இது போய் ரூஃப் பீமுக்கு போகுது, ரூஃப் பீம்ல இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி அதோட அடிஷனல் டேமேஜஸை இது ஏற்படுத்தும். இதையும் நம்ம தடுக்கணும். நெக்ஸ்ட் சார், இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங் நீங்க மொதல் பில்டிங் பார்த்தது அப்படிதான் கவர்மெண்ட் பில்டிங்ல தான் பண்றாங்களா அப்படின்னா இல்ல. பிரைவேட் பில்டிங்ல ஒருத்தர் வந்து ரூஃப் பீம் அண்ட் ஸ்லாப் காங்கிரீட் போட்டிருக்காரு. காம்பாக்ஷன் லெவல் எந்த லெவல் இருக்குன்னு பாருங்க. காலம்ல சுத்தமாவே காங்கிரீட் இறங்கல. அந்த இடத்துல ஒரு பொல்லையாவே இருக்கு. அந்த ஒரு 1.5 அடிக்கு உள்ள துளி காங்கிரீட் இல்ல, வெளியில மட்டும் மூடி கவர் பண்ணி அழகா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னன்னா நாளடைவுல பில்டிங்ல பாதிப்பை ஏற்படுத்தும். மேல இருந்து மொட்டை மாடியில இருந்து வாட்டர் லீக்கேஜ் காலம் வழியா உள்ள இறங்கி இந்த இடத்துல கீழே வரும். இதை வந்து நீங்க மேல சாதாரணமான வாட்டர் ப்ரூஃபிங் பண்ற மாதிரி இதை அரெஸ்ட் பண்ணிட முடியாது. இதுக்கு அடிஷனல் நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணாம நார்மல் கோட்டிங் எல்லாம் கொடுத்து இதை நிறுத்திட முடியாது. ஏன் ஒரு சில இடங்கள்ல நாங்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும் நிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வந்து நம்ம கான்ட்ராக்டர் வந்து பண்ற ஒர்க்கை கிளைண்ட் வெரிஃபை பண்ணணும், அல்லது ஒரு கன்சல்டன்ட் வச்சு அவங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரியான கான்கிரீட் எல்லாம் நம்ம போடாம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், அடுத்த போட்டோ போல. இது வந்து சேம் அதே பில்டிங். அது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்க, இது செகண்ட் ஃப்ளோர். ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட டிராயிங் வாங்கியிருக்காங்க, ஆனா அவரை இன்ஸ்பெக்ஷனுக்கு கூப்பிடல. இவங்க கட்டுறதுல கொஞ்சம் டவுட் இருந்ததுனால நம்மள இன்ஸ்பெக்ஷன் கூப்பிட்டதுனால நம்ம போய் பாக்குறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க நீங்க நல்லா பாருங்க, அந்த காலமோட நின்றுது. இன்வெர்டர் பீம் இல்லாம இன்னொரு பீம் வருது பாருங்க, அந்த பீம் வந்து காலத்தோட நின்றுது. அதுக்கப்புறம் கேண்டிலிவர் ஒரு 4 அடி போற பீமை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். காலத்துல அந்த ஒரு சும்மா 9 இன்ச் மட்டும் உள்ள ராடை, அதுவும் எள்ளு கூட அடிக்கல, சும்மா நீட்டி விட்டு 4 அடிக்கு கேண்டிலிவர். கேண்டிலிவர்ங்கிறதோட அர்த்தமே என்ன அப்படின்னா நீங்க வெளியில 4 அடி போனீங்கன்னா அந்த ராடு உள்ள 4 அடி வரணும். அந்த கான்செப்ட் இல்லாம சும்மா ஒட்ட வச்ச மாதிரி பேஸ் பிளேட் வச்சு நம்ம ஆங்கில வெல்ட் அடிச்சு அடிக்கிற மாதிரி காலத்துல சும்மா ஒரு 9 இன்ச்சுக்கு உள்ள ராடை வச்சு அங்க வரைக்கும் நீட்டி இருக்கிறாரு. இதை வந்து இப்படி வச்சு காங்கிரீட் போட போறாரு. இதை வந்து நம்ம போய் மாடிஃபை பண்ண சொன்னோம். நெக்ஸ்ட், அடுத்த போட்டோ பாருங்க. அடுத்த போட்டோ போல. இந்த அடுத்த போட்டோலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த எண்ட்லயும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதே மாதிரி 9 இன்ச்சுக்கு ராடை உள்ள சொருகி வெளியில் நீட்டி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் போட்டோ போங்க சார். அடுத்த போட்டோ போல. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த ஸ்லைட்ல நீங்க நல்லா ஜூம்ல இந்த ஆங்கிள் பாருங்க, ஒரு அழகான விஷயம் ஒண்ணு தெரியும். அதாவது ராடை கிராங்க் பண்ணி இன்வெர்டட் பீமுக்குள்ள ராடு போயிருச்சு. அந்த பக்கம் அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் நேரா வெளியில போய் கேண்டிலிவர் ஸ்லாப்க்கு நார்மலா விடுற பொசிஷன் ஓகே. பட் அதோட ஹரிசாண்டல் லென்த் ராடு பாருங்க, அதை கிராங்க் பண்ணி அந்த அவர் போட்டிருந்த கேண்டிலிவர் பீம்ல கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. இந்த டைரக்ஷன்ல வர ராடை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ராடை கிராங்க் பண்ணி அவர் போட்ட கேண்டிலிவர் பீம்ல கொண்டு 2 வே ஸ்லாப் மாதிரி பண்ணிருப்பாரு. பட் ஆக்சுவலா அவர் பண்ணிருக்கிறது 1 வே ஸ்லாப். இந்த ஸ்லாப் ராடை எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம நார்மலா கேண்டிலிவருக்கு விடணும், அதையே விட்டுருக்காரு. அந்த பக்கத்துல தான் ஆனா அவர் மெயின் ராடா கன்சிடர் பண்ணி போட்டிருக்காரு. இந்த மாதிரியான பிராக்டிக்கல் எரர்ஸ் நாளைக்கு பினிஷ் பண்ணிட்டு போனோம்னா இதெல்லாம் தான் கிராக்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த கிராக்ஸ் என்ன ஆகும், வாட்டர் லீக்கேஜை உண்டு பண்ணும். காங்கிரீட் போட்டு இப்படியே பினிஷ் பண்ணிட்டா என்ன ஆகும், பீமுக்கு இன்வெர்டட் பீமுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏரியாக்கள்ல கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். மேல இருந்து வர தண்ணி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது செல்ஃபைட்டுக்கு கிராக்கா ஃபார்ம் ஆகுறப்ப நிக்காதுன்னு சொல்ல முடியாது சில காரணங்களால. ஏன்னா இங்க இருந்து இவர் கேண்டிலிவர் பண்ண இந்த ராடு கரெக்டா இருக்கிறதுனால நிக்கும். ஆனா எவ்வளவு காலத்துக்கு நிக்கும்னு தெரியாது. அதனால என்னென்ன டேமேஜ் நடக்கும், வால்ல கிராக்ஸ் வரும், அண்ட் ஸ்லாப்ல கிராக் வரும், பேரபெட்ல கிராக் வரும். அதனால வாட்டர் லீக்கேஜ் வரும். வாட்டர் லீக்கேஜ் வர்றதுனால ராடு கரோட் ஆகும். ராடு கரோட் ஆகிறதுனால மேஜர் டேமேஜஸ் நடக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் அடுத்த ஸ்லைட் போல சார். இது பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒரு சைட் வந்து நம்ம பாக்குறோம். ஒரு புது பில்டிங். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்லாப் ரெஸ்டிங் ஆன் 4.5 inches வால். அதாவது ஒரு 10 அடிக்கு 20 அடி இந்த பக்கம் ஒரு ரூம், இது ஹால் கம் டைனிங்கா இருக்கு. அந்த பக்கம் ஒரு பெட்ரூம், நடுவில் ஒரு பாத்ரூம், டாய்லெட் அண்ட் கிச்சன் இருக்கு. இதுக்கு வந்து இவங்க ஸ்லாப் போட்டிருக்காங்க. இந்த 4.5 inch வால் மேல எந்த ஒரு 9 inch வால் மேலேயும் பீம் கிடையாது, 4.5 inch வால் மேலேயும் பீம் கிடையாது. இந்த 4.5 inch வால் மேலதான் இந்த 2 ஸ்லாபுமே வந்து ரெஸ்ட் ஆகுது. லோடிங் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த 4.5 inch வால் மேலதான் இருக்கு.
அவர் வந்து அதுல ஒரு கன்சீல் பீம் கட்டி போட்டேங்கிறாரு. நம்ம அதை வந்து டைரக்டா கண்ணால பார்க்கல. பட் இதனால வந்து உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஹாலுக்கும் பெட்ரூமுக்கு அண்ட் கிச்சனுக்கு நடுவுல இருக்கிற வால்ல கிராக்ஸஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு. பட் இங்க அந்த ஸ்லாப் நிக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சனோட ஒரு வால் வந்து ஒரு 8 அடியில வரும். அந்த வால் வந்து அந்த ஸ்லாபை தாங்கி பிடிச்சிக்குது. பாத்ரூமோட வால் வரும், அது வந்து ஒரு பாட்டை தாங்கி பிடிச்சிக்குது. 10க்கு 10 ரூம், அது வந்து ரெஸ்டெயின்டா இருக்கும். இந்த பக்கமும் டைனிங்ல ஒரு பாத்ரூம் டைலுக்கு இந்த பக்கம் வர பெட்ரூமோட வால் உள்ள வரதுனால அது மேல உட்காந்துக்குது. இதனால டேமேஜஸ் ஆகி அது கீழே விழுகலையே தவிர இதனால ஸ்ட்ரக்சுரல் கிராக்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபார்ம் ஆகிற கிராக்கை வச்சுதான் இது இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிறதே நான் வந்து இது இப்படிதான் லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்ட பிறகு அவர் சொல்றாரு, ஆமா இப்படிதான் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான ப்ராப்பரான இன்கைடன்ஸ் இல்லாத ஒரு மேஸ்திரியை வச்சு இப்படி கட்டுறது அப்படிங்கிறதுனாலையும் நீங்க பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து செக் பண்ண போறப்ப இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணில் தெரியாது. பட் ஆனா நாம இன்ஸ்பெக்ட் பண்ணையில இந்த வால் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வால் இது ஒன் வே ஸ்லாப் போடுற டைரக்ஷன்ல தான் இருக்கா, இந்த வாலோட லோடை எங்க உட்கார வச்சிருப்பாங்க, அதுக்கு பீம் போட்டாங்களா பீம் போடலையா, அது இந்த 4.5 இன்ச் வால் மேலதான் உட்கார்ந்துருக்கா, இல்ல அங்க 9 அட்லீஸ்ட் 9 இன்ச் வால்லாவது இருந்ததுன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா ஆக்ட் பண்ணுதுன்னா சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் அப்பியரன்ஸ் ஆஃப் த பில்டிங். டோட்டலா நீங்க பில்டிங்கை பாக்குறப்பே தெரியும். ஒரு சிலர் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, 20 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் 10 வருஷம் ஆன பில்டிங் மாதிரி தெரியும். ஒரு சிலர் 5 வருஷம் தான் ஆயிருக்கும், ஆனா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பூரா இருக்கிறதுனால ஒரு 30 வருஷத்து பில்டிங் மாதிரி தெரியும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங். அந்த பில்டிங்கை அவங்க மெயின்டைன் எப்படி பண்றாங்க? இப்போ வந்து நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட் பில்டிங்ல வர பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரங்கள் நிறைய இருக்கும். மரங்கள் இருக்கிறது தப்பு இல்லை, நல்லதுதான். ஆனா அங்கிருந்து வர விழுகிற குப்பையெல்லாம் மொட்டை மாடி, சன்ஷேடு, இங்க இடங்கள்லாம் விழுந்துக்கும். ரெயின் வாட்டரை வந்து போடாம தடுத்து அதெல்லாம் பெனட்ரேட் ஆகி ஸ்ட்ரக்சருக்குள்ள போய் மெயின்டெனன்ஸுங்கிறதே இல்லாதனாலதான் நிறைய டேமேஜஸ் ஆகுது. நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து என்னை ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஏடி மூலமா நான் போயிருந்தேன். ஒருத்தர் முக்கியமான நபர் ஒருவர் சொல்லி நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்த சோமனூர் பஸ் ஸ்டாண்ட் விழுந்தப்போ நம்ம வந்து ரீபோனேமர் டெஸ்ட் அண்ட் கோர் கட்டர் டெஸ்ட் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். அதன் மூலமா அந்த கான்டாக்ட்ல அங்க போய் பாக்குறப்போ அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னே சொன்னேன், இந்த பில்டிங் வந்து நீங்க இதுக்கு மேல வச்சிருக்காதீங்க, இமீடியட்டா இடிச்சிருங்க. இல்ல அப்படின்னா அது மாதிரி ஒரு டேமேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு அப்படின்னு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, 6 அடி கேன்டிலிவர் முன்னாடி நீட்டிருப்பாங்க, அது மேல இருந்து கீழே இருக்கிற நார்மல் ஸ்லாப்ல குதிச்சா ஸ்லாபே ஆடுது. நீங்க ஆடுறத ஃபீல் பண்ண முடியும். ஒரு 6 அடி ஹைட்ல இருந்து ஸ்லாப்ல குதிக்கிறப்ப ஆடுறத, பில்டிங் ஆடுறதையே நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல கான்கிரீட்ல நின்றுட்டு இருக்கு. மேல கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா த்ரூவா நேரா போகாதனால எல் அடிச்சு அதை வந்து அந்த காலம்ல 6 அடி காலம் ரைஸ் பண்ணி மேல எல் அடிச்சு விட்டுருப்பாங்க. அதோட போட்டோஸ் அவைலபிலிட்டி இல்லாதனால என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியல அந்த போட்டோஸை. அந்த ராடு பூரா வெளியில தெரியுது, மேல இருக்கிற எல்லா காங்கிரீட்ஸ் எல்லாம் பிரிந்து வந்துருச்சு, எல்லாம் கரோட் ஆயிட்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேல இருக்கிறது கரோஷன் ஆகுறதுனால நின்றுட்டே இருக்கும். அதோடைய லிங்க் அந்த ஸ்லாப்ல எல்லாம் ராட்ல லிங்க் ஆகி நிக்கிறதுனால நின்றுட்டே இருக்கும். என்னைக்காவது அது மேல ஓவர்லோட் ஆகிறப்போ, ஏதாவது ஒரு பொருளை கொண்டே வைக்கிறப்போ இல்ல வெயிட்டை கொண்டே வைக்கிறப்போ கட் ஆகி அப்படியே கீழே விழுந்துடும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அங்க சோமனூர்லயும் நடந்தது. அதனால அப்புறம் சொன்னப்போ 18 வருஷம் ஆன பில்டிங், அதை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டே வாங்கி திரும்ப அப்புறம் ஸ்பெஷல் கலெக்டர் பர்மிஷனோட திரும்ப கவர்மெண்ட்ல இருந்து போய் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து செக் பண்ணிட்டு இடிக்க சொல்லி திரும்ப அதை இடிச்சாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பில்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி கரோஷன் ஆகிற டைம்லயே அதை அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அதை வெல் பண்ணி அடிஷனல் காங்கிரீட்டிங் பண்ணியிருந்தா அதை நம்ம மெயின்டைன் பண்ணிருக்க முடியும். அதே மாதிரி ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் டைப் அண்ட் கண்டிஷன். ஆர்சி டேங்க் வச்சிருப்பாங்க, சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருப்பாங்க. அங்க வந்து நிறைஞ்சு அது வலிஞ்சு அங்க கீழே போற மாதிரியான போய் பில்டிங்குள்ள பேரபெட் வால் ஒட்டி உள்ள இறங்கி சைடு வால்ல சீப்பேஜ் வர்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சார் எங்க காங்கிரீட் நல்லா தான் இருக்கு, சைட்ல தானே வருதுன்னா சைட்ல வந்து அது பெனட்ரேட் ஆகி உள்ள போய் வாலோட ஸ்ட்ரென்த், வாட்டர் எங்கெல்லாம் போகுதோ அதோட ஸ்ட்ரென்த் 50% ஆகிடும். நீங்க தண்ணிக்குள்ள நீங்க உள்ள குதிச்சீங்கன்னா மேல இருந்து உங்களோட வெயிட் அங்க போறப்ப பாதி ரெடியூஸ் ஆயிடும். சேம் கான்செப்ட். வாட்டர் எந்த பில்டிங்குள்ள எந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த இடத்துல உள்ள போனாலும் அதோடைய ஸ்ட்ரென்த்தை வீக்கன் பண்ணிடும். சாயிலுக்கு அடியில போச்சுனாலும் அதோடைய வேரிங் கெப்பாசிட்டியை வீக்கன் பண்ணிடும். பில்டிங் உள்ள போச்சுன்னா கரோஷன் நடக்கும். அதே மாதிரி அப்சார்ப்ஷன் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு வடிஞ்சது நான் நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு நிறுத்திட்டனால ஒரு மழை பெஞ்சாலும் டக்குன்னு தண்ணியை திரும்ப வால் இழுக்க ஆரம்பிக்கும். ஆனா நியூ பிளாஸ்டிங் பண்ண வால் அப்படி இழுக்காது, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பிளம்பிங் லைன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப் கிளாம்ப்ஸ் வச்சு அடிங்க, நேரா வால்லே கிளாம்ப் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா வாட்டர் லீக்கேஜ் எங்காவது ஒரு இடத்துல ஏற்பட்டா அதை இமீடியட்டா நீங்க பாக்கலன்னா அந்த வாட்டர் அது வழியா வந்து அந்த ஸ்க்ரூ வழியா உள்ள பெனட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறப்ப பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை ஈஸியா அது வீக்கன் பண்ணும்.
அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் நிறைய இடங்கள்ல இந்த மொட்டை மாடிகள்ல வைக்கிற லைனை கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, மொட்டை மாடியில அடுத்த பில்டிங் கட்டினா அவங்க கண்டினியூ பண்றதுக்கு நம்ம பைப் வச்சுட்டு போயிடுறாங்க. அண்ட் கேபிள் மேல கொண்டாந்து பைப் விட்டு அது வழியா கேபிள் எடுத்துட்டு போறாங்க. ஈவன் ஒரு பில்டிங்ல கேபிள்ல கண்டினியூஸா ரெயின் வாட்டர்னால உள்ள வந்த தண்ணியே பாத்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி உள்ள வந்து அந்த அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அந்த ஒயரை போட்டீங்கன்னா கீழே இறக்கி மேலே ஏற்றி போடணும். இல்லைன்னா அந்த கேபிள்ல டிராவல் ஆகி வர தண்ணி டைரக்டா அந்த பைப்புக்குள்ள போய் உள்ள போகுது. அதே மாதிரி மேல இருக்கிற எலக்ட்ரிக்கல் பைப் நான் மெயின்டெனன்ஸ் ஒரு 5 வருஷம் கழிச்சு யாராவது குழந்தைங்க விளையாடுறப்ப உடச்சிட்டு போயிடும். அங்க வர தண்ணி ஏதோ ஒரு காரணத்தால பைப்புக்குள்ள போச்சுன்னா எலக்ட்ரிக்கல் டேமேஜஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பில்டிங்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பில்டிங்கை பார்க்க போறப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும். தென் யூஜி சம் அண்டர் கிரவுண்ட் சம்ப் பார்க்கணும். ஃபுட்டிங் இன்சைட் த சம்புக்குள்ள காலம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். இப்போ இது வந்து திண்டுக்கல்ல நாங்க ஒரு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது நல்லா இல்லைன்னு பாக்குறதுக்காக கூப்பிட்டாரு. நாங்க பார்க்க போனோம். அப்ப ஒரு பிளிந்த் பீம்ல ஃபுல்லா கிராக் ஆயிருக்கு. ஏன் கிராக் ஆயிருக்குன்னு பார்த்தா சம்ப் உள்ள பாருங்க, இந்த போட்டோ நல்லா பாருங்க. சம்புக்குள்ள 2 காலம் இருக்கு. சம்புக்குள்ள காலம் வச்சது அவரோட தவறு கிடையாது, சம்பை விட கீழே போயிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, சம்போட ஃப்ளோரிங் மேட்டும் காலமும் சேர்த்து வச்சுட்டாரு. அப்படிங்கிறப்ப இதுல லோடு வர்றப்போ அதோட பேரிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு போட்டோ கிட்ட இல்ல. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சம்புக்குள்ள காலம் எல்லா காலமும் 6 அடி தான் தோண்டினாங்களாமா, சம்பு 10 அடி தோண்டினாங்க. அதனால இந்த காலத்தை சம்புக்குள்ள 6 அடியிலே நிறுத்தி கீழே வந்து அடிஷனலா மண்ணை கொட்டி கல்லை கட்டி மண்ணை கொட்டி அது மேல நிக்க வச்சிருக்காங்க. இது எப்படி லோடு எடுக்கும்? இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்றாங்க. நீங்க எங்க போனாலும் வாட்டர் சம்போட நியர்பை காலம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க. அவங்க ப்ராப்பரா சம்புக்குள்ள உள்ள கீழே வரைக்கும் காலம் கொண்டு போயிருக்காங்களா, உள்ளே நிறுத்திருக்காங்களா, இல்ல மேலே, அதாவது கான்ட்ராக்டர் 6 அடி தான் நான் குழி எடுப்பேன்னு சொல்லி 6 அடிக்கு தான் காலம் போஸ்ட் போடுவேன்னு சம்பு 10 அடி எடுத்துருக்கான், 6 அடியில நிறுத்திடுறான் காலத்தை. இதுல பாத்தீங்கன்னா சம்பும் இந்த போட்டோல பாத்தீங்கன்னா சம்போட பாட்டமும் ஃபுட்டிங்கோட பாட்டமும் சேமா இருக்கும். இது மாதிரி எல்லாம் பண்றதுனால ஸ்ட்ரக்சர் சீக்கிரம் இது இன்னைக்கு சின்ன கிராக்கா இருக்கும், நாளைக்கு கட்டி பிடிச்சிட்டா மேல லோடு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா பெரிய கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த லைன்ல நிறைய கிராக்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு சில பில்டிங்ல ஏன் கிராக் வருதுன்னே தெரியாம இருக்கும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல பண்ற தவறுகளால வர்றதுதான் இந்த கிராக்ஸ் எல்லாம். சார் நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சைட், லொகேஷன் ஆஃப் த சைட். எங்க இருக்கு அந்த சைட், எங்க இருக்கு, சீசோர் ஏரியால இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்களா, கவரிங் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கணும், ராடெல்லாம் கரோசிவ் மெட்டீரியல் அடிச்சு அதுக்கப்புறம் போடணும், அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா. ஏரியா ப்ரௌன் டு நேச்சுரல் கேலமிட்டிஸ். இப்போ ஊட்டி மாதிரி ஏரியால இருந்தா சாயில் ஸ்லைட் ஆயிராம எம்பார்ட்மெண்ட் கொடுத்து அந்த சாயிலுக்கு சப்போர்ட் எல்லாம் கொடுத்து அதுக்குள்ள பில்டிங் வச்சிருக்காங்களா, டெப்த் நல்ல லெவலுக்கு போயிருக்காங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏரியா ப்ரோன்ஸ் டு மேன்மேட் கேலமிட்டிஸ். ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பக்கத்துல இருக்குன்னா அதனால ஏதாவது இதுக்கு பாதிப்பு வருமா, அங்க வர புகை, அங்க வர காத்து, அங்க இருந்து வெளியில வர இதனால வந்து நம்ம பில்டிங் டேமேஜ் ஆகி சீக்கிரம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ற பில்டிங் ஏதாவது அதோட லைஃப் டைம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் சார் டெக்னிக்ஸ் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன்ல அடுத்து நம்ம வந்து இப்ப ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டோம். ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸ்டெபிலிட்டியை எப்படி எல்லாம் நம்ம செக் பண்ணணும், இது நம்ம ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு ஒரு பில்டிங்கை ஸ்டடி பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணலாம். அடிஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் காலம், காலமுக்கு அடிஷனலா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி பண்ணலாம். ரெயின்ஃபோர்ஸ்ட் வித் கிளாஸ் ஃபைபர் வச்சு பண்ணலாம். அடிஷனல் ஆஃப் ஸ்டீல் செக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணலாம். ரிமூவல் ஆஃப் டேமேஜ் ஓல்டு பார்ட் அண்ட் ரீப்ளேஸ் வித் நியூ பார்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைட் போட்டோஸோட கண்டினியூவா நம்ம போட்டோஸ் பார்ப்போம், பார்த்துட்டே போலாம் சார். நெக்ஸ்ட் இப்போ வந்து இது வந்து அடிஷனல் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த காலம், ரெட்ரோஃபிட்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. நீங்க காலம் மேல வந்து பில்டிங் லோட இன்க்ரீஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற காலம் ஸ்ட்ரக்சர்ல உள்ள இருக்கிறத உடைச்சிட்டு ஒரு நார்மல் பில்டிங்கை வாங்கி நீங்க ஒரு ஹோட்டல் பாத்துறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா காலமுக்கு இப்படி அடிஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பேசிங் மெட்டீரியல் இருக்கு அதுல ட்ரில் பண்ணி பேஸ்ட் அடிச்சு நம்ம இந்த மாதிரி காலம்ஸ்க்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு கான்கிரீட் கொடுத்து அதை நம்ம கீழே ஸ்ட்ரென்தன் பண்ணி மேல அடிஷனல் லோட் ஏத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து அடிஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி காலம் அண்ட் பீம்ஸ்க்கு கொடுத்து நம்ம ரீஹாபிலிட்டேஷன் மேல அடிஷனல் லோடு கொடுக்குறோம். அந்த மாதிரியான பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல வந்து நம்ம இந்த பர்பஸை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சார் அடுத்தது போல சார். செவல் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வித் எஃப்ஆர்பி.
எஃப்ஆர்பி வந்து நம்ம இது எங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. எஃப்ஆர்பியை நீங்க எதுக்கு சார் பயன்படுத்துறீங்கன்னு. ஒரு காலம் அண்ட் பீம் போட்டு நம்ம எடுத்துட்டோம். அங்க வந்து நம்மளுக்கு நம்ம எடுத்திருக்க லோடோட ஒரு 10 or 20% எக்ஸ்ட்ரா லோடு வருது. நம்ம மேல கொடுக்குற லோடா இருக்கலாம், அல்லது நம்ம தவறா டிசைன் பண்ணிட்டோம், அடிஷனலா லோடு எடுக்கணும். அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து எஃப்ஆர்பி ஆர் ஜிஎஃப்ஆர்பி ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி காலம்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணி காலம் அண்ட் பீம்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து 10 to 20% ஆஃப் த அடிஷனல் லோட அது எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி ஜிஎஃப்ஆர்பி யூஸ் பண்ணி ஒரு நியூ பில்டிங்கை அடிஷனல் லோடு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா நியூ பில்டிங்கா இருந்தா தான் பிளாஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதான் இது ஒர்த். அந்த பழைய பில்டிங்கா இருந்தா ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கண்டிப்பா இந்த ஜிஎஃப்ஆர்பி ஷீட்டை நேச்சர் மதர் காங்கிரீட்ல தான் ஒட்டணுமே தவிர பிளாஸ்டிக் மேல ஒட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்காது. பிளாஸ்டிக் லூஸ் ஆகிறப்போ ஜிஎஃப்ஆர்பி ஷீட்டும் வந்துடும். நெக்ஸ்ட் சார், அது எஃப்ஆர்பி, இது ஜிஎஃப்ஆர்பி. போன படத்துல பார்த்தது எஃப்ஆர்பி சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் ப்ளீஸ். அது வந்து எஃப்ஆர்பி ஷீட், இதுல ஒட்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஃப்ஆர்பி ஷீட். இதே மாதிரி பாலம் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க அடிஷனல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். கொஞ்சம் காலங்கள் ஆயிடுச்சுன்னா நம்ம பாலம் எல்லாம் பூச போறது இல்லை. லைஃப் டைம் அப்படி பாக்குறப்போ ஒரு 30 years 20 years ஆன ஒரு பாலத்தை அடிஷனல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அது கூட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். லோட் கேரிங் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் சார். நெக்ஸ்ட், சைட் நம்பர் 1 இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டீல் செக்ஷன்ஸை எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா ஐஎஸ்எம்பி செக்ஷன் வச்சிருக்கு. இது எதுன்னா இப்போ வந்து இது ஒரு பழைய கிச்சன், அதோட கடைசி வால் வந்து அந்த ஐ செக்ஷன் வச்சிருக்கிற இடத்துல இருக்கு. அந்த வாலை நம்ம டோட்டலா எடுத்துட்டோம், மேலேயும் வால் இருக்கு. அதுக்கப்புறம் 6 அடி எக்ஸ்டெண்ட் பண்றோம். பழைய ஸ்லாபும் இதுல வந்து உட்காந்துக்குது, புது ஸ்லாபும் இதுல வந்து உட்காந்துக்குது. இந்த கிச்சன் பழைய வீட்டை நம்ம மாடர்னைசேஷன், நம்மளுக்கு 10க்கு 10 ரூம் இருக்கிறத 10க்கு 20 பண்றது, 10க்கு 6 இருக்கிறத எக்ஸ்ட்ரா கட்டி அதோட சேர்த்துறது. ஆனா பழைய ஸ்லாபையோ எதையோ உடைக்காம வாழை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாழை தள்ளி போட்டுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதை பயன்படுத்துறோம். நம்ம அடிஷனலா அடுத்த ஸ்லைட் போலாம் சார். இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 2 ரூம் இருக்கு. ஆனா எனக்கு 10க்கு 20 டைனிங் வேணுங்கிறாங்க. இது சிம்பிளான ஒர்க். சென்டர் வால நம்ம எடுக்கிறோம். இது வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பில்டிங். அப்படிங்கிறப்ப மேல 2 ஸ்லாபும் வந்து உட்கார இடத்துல தான் நம்மளுக்கு லோடு உட்காருது. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு செக்ஷனை கொடுத்து அந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு செக்ஷனை கொடுத்துறோம். 2 சின்ன பில்லர் இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னா எடுத்துட்டு எண்டு டு எண்டு கூட உட்கார வைக்கலாம். அடிஷனலா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அந்த 9 inch ப்ரொஜெக்ஷனோட வச்சு நம்ம இதுல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16 ரூம் 2 ரூம் இருக்கு. ஆனா எனக்கு ஹால் 16க்கு 16 வேணுங்கிறாரு. அப்போ 6 அடி இந்த வாழை தள்ளி அந்த பக்கம் வைக்கிறோம். அந்த பக்கம் இருக்கிற அந்த 10 அடி ரூமை வந்து டோட்டலாவே எல்லா வாழையும் உடச்சிடுறோம். ஆனா மேல இருக்கிற ஸ்லாப் ரீடைன் பண்ணி போர்டிகோவை எக்ஸ்டெண்ட் பண்றோங்கிறாரு. நம்ம அடுத்த போட்டோ பார்க்கையில அது உங்களுக்கு புரியும். அதனால நம்ம வந்து இங்க செக்ஷன் கொடுத்துட்டு இந்த 16 அடிக்கு ரூம் வச்சு இந்த நியூ வாலை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். அந்த 2 விண்டோவும் இருக்கிற இடம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூம் உட்கார்ந்தது போக பேலன்ஸ் இருக்கிற ஏரியா ஸ்லாப் வெளியில நீட்டிட்டு இருக்கு. அந்த இங்க இருந்த வாலையும் நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். அந்த ஸ்லாப் முடிகிற இடத்துல இருக்கிற வாலு 3 பக்கம் இருந்த வாலையும் எடுத்துட்டு காம்பவுண்ட்ல கொண்டு போய் பில்லர் போட்டு அங்கிருந்து பீம் போட்டு நம்ம அந்த பீமை கொண்டு வந்து இந்த நியூ பழைய வால்ல ரெஸ்ட் பண்ண வச்சு மேல இருக்கிற ஸ்லாபை ரீடைன் பண்ணி பேலன்ஸ் ஸ்லாபை மட்டும் ஒட்ட வச்சு போட்டிருக்கோம். இது நீங்க பிளாஸ்டிங் பண்ணோன்னு நம்ம பூசுறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இந்த வியூல பாத்தீங்கன்னாவே தெரியும் எது பழைய ஸ்லாப் எது புது ஸ்லாப் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் சார், இந்த ஆங்கிள் பாக்குறீங்க அந்த புது வால் இது. அந்த வால்ல கொண்டு போய் அந்த பீமை நம்ம உட்கார வச்சுக்கிறோம். இந்த பழைய ஸ்லாபை ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டு பேலன்ஸ் ஏரியாவுக்கு ஸ்லாப் போட்டு போர்டிகோ ஏரியாவை நம்ம பெரிய போர்டிகோ ஏரியாவா நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பாத்தீங்கன்னா இதோட ஓவரால் வியூ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடு முன்னாடி இருந்தது, உள்ள ஒரு கார் தான் பார்க் பண்ண முடியும். இப்ப 16க்கு 16 போர்டிகோ, இந்த பக்கம் ஒரு 11க்கு 16 போர்டிகோ இருக்கு. மொத்தம் 3 கார் 4 கார் நீங்க பார்க் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஏடிஎம்கே பிரமுகரவரோட வீடு. அவங்க வந்து ஒரு கார் தான் நிறுத்த முடியுது, 3 கார் நிறுத்தணும். ஆனா பில்டிங் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு உள்ள இருக்க பில்டிங்கையும் மாடர்னைஸ் பண்ணி வெளியில எக்ஸ்டென்ஷன் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கம்மியாவே பண்ணி இவ்வளவு பெரிய போர்டிகோ, உள்ள இருக்கிற ஹாலு, லிவிங் அண்ட் கிச்சன் எல்லாமே
பெரிய சைஸ்ல மாத்தி கொடுத்துருக்கோம். எல்லாம் 10க்கு 10 ரூமா இருந்தது. இந்த மாதிரி ஓல்டு பில்டிங்கை நம்ம செலவு பண்ணாம ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதோட அடுத்த வியூ, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பாத்தீங்கன்னா பழைய பில்டிங்ல இந்த பார்ட் மட்டும் தான் புதுசா இருக்கும், பாக்கி பழைய பில்டிங் அப்படியே இருக்கு. ஆனா நீங்க இந்த வீட்டுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் ஃபுல்லா எல்லா ஒர்க்கும் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வித் லோடடோட நம்ம கீழே வந்து இந்த ஒர்க்கை நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சார், இது நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராமநாதபுரத்துல பார்சன் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வில்லா. அவர் வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்துறதுக்காக ஹால் வந்து 16க்கு 10 இருக்கு, 26க்கு 20 அப்படின்னு ஒரு ஹால் வேணுங்கிறாரு. ஆனா மேல பில்டிங் இருக்கு, கீழே இருக்கிற ஹால் இருக்கு, முன்னாடி இருக்கிற இடம் இருக்கு. முன்னாடி இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா மேல இருக்க பில்டிங்கே அப்படியே வைக்கணும். அந்த எல்சிஎஃப் பாலை மட்டும் எடுத்துட்டு எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹால் வேணும்னு கேட்கிறாரு. இதுக்கு கன்சல்டிங்க்கு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு போட்டோவா நீங்க பார்த்துட்டு வரலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம ஜாக்கி ஸ்பேன் அந்த 16க்கு 10 கொடுத்து அந்த ஹாலை நிறுத்திட்டோம். தென் எல்லா வாலையும் உடைக்கிறோம். உடைச்சு முடிச்சுட்டு ஐ செக்ஷன் நம்ம கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த வால் உட்கார்ந்து இருக்க அந்த ஐ செக்ஷன்ல இந்த 26 அடி லென்த், இது 20 அடி லென்த்ல மேல அந்த ஷார்ட்டர் ஸ்பேன் வால் எண்டுக்கு வரல, நடுவுல இருக்கு. அதனால நம்ம அந்த மேல இருக்கிற வால் இருக்கிற நேரே இன்னொரு ஸ்லாப், இன்னொரு பீம் கொடுத்துறோம். 2 பீமையும் ஐ செக்ஷன் பண்ணி நம்ம அதை வந்து ஒண்ணு வந்து த்ரூவா 20 அடிக்கு வர்றது த்ரூவா இருக்கும், 26 அடி போறது 2 பீஸா போய் அந்த இதுல ஜாயிண்ட் ஆயிடும். அதோடைய அடுத்த ஆங்கிள், அடுத்த போட்டோ போலாம் சார். இதுல வந்து அந்த செக்ஷன் கொடுத்து அந்த பில்டிங்கை மேல உட்கார வச்சிருக்கோம். நீங்க நல்லா பார்த்தா தெரியும், நம்ம உள்ள உடைச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படியே மேல போலாம் சார், ஏன்னா இதுல நிறைய ஸ்லைட் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் எப்படி ஜாயின் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. மேல எப்படி அந்த செவுரு உட்கார்ந்து இருக்குங்கிறதையும் பாக்குறீங்க. அந்த இடத்துல நான் உடைச்சு விட்டுருக்கேன், கம்பி இருக்கு. மேல காங்கிரீட் போடுறதுதான் அந்த வால் அதுல உட்காரும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போல சார். அடுத்த ஸ்லைட் சார். அடுத்த ஸ்லைட் போல சார். அடுத்த ஸ்லைட் போல சார். இது இப்ப உள்ள நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரீட் பேக்கிங் எங்க அங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த ஸ்லைட் போல சார். இதுக்கு ஒரு 2 ஸ்லைட் முன்னாடி வாங்க சார், ஒரு நிமிஷம். 2 ஸ்லைட் முன்னாடி வாங்க சார். இங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வால்ல நம்ம பெட் கொடுத்து பேக் பண்ணிருக்கோம். கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்கு, அதை வந்து வால் வச்சு கட்டி மறைச்சிட்டாங்க. அது சொல்றதுக்கு தான் அதுக்கு வர சொன்னேன். போலாம் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். மேல ரூஃப் கம்பி கட்டி இருக்கிறது காமிக்கலாம் சார். மேல வந்து இது ரூஃப் சென்டரிங் அடிச்சு கம்பி கட்டி இருக்கு. வால்ல காடி எடுத்து அது உள்ள போயிருக்கு. ஓரங்கள்ல கன்சீல் பீம் போட்டிருக்கு. மேல அந்த செக்ஷனும் மேல தெரியும். நெக்ஸ்ட் போட்டோல பாக்குறப்போ நெக்ஸ்ட் போட்டோ போகும் சார். இந்த போட்டோல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எண்ட்ல அந்த செக்ஷன்ஸ் போறதும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்த போட்டோ போகும் சார். அந்த செக்ஷன்ஸ் போறது உங்களுக்கு இதுல தெரியும். அதுக்காக தான் இந்த போட்டோஸ் வச்சு இது எல் ஷேப்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து இந்த எண்ட்ல சார் முந்தின போட்டோ வாங்க சார். சார் இதுக்கு ப்ரீவியஸ் போட்டோ ப்ளீஸ். இந்த எண்ட்ல நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், பழைய ராடையும் புது ராடையும் வெல்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா கான்கிரீட்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க அப்படி வெல்ட் பண்றப்ப என்னன்னா அந்த மூவ்மெண்ட் அரெஸ்ட் ஆயிடும். இல்லைன்னா என்னதான் நீங்க ஜாயின் பண்ணாலும் வாட்டர் லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க அந்த பழைய ராடையும் புது ராடையும் கம்பல்சரி வெல்டு பண்ணுங்க. வெல்டு பண்ணீங்கன்னாவே எப்பவுமே இந்த மாதிரி பழசு புதுசு ஜாயின் பண்றப்ப இந்த மாதிரி வெல்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் அந்த பிளேஸ்ல எடுக்காது. ஏன்னா இது வேரியஸ் மெட்டீரியலா இருக்கும், அது வேரியஸ் மெட்டீரியலா இருக்கும். ஏதாவது லோடு வர்றப்போ உங்களுக்கு லைட்டா மூவ் ஆச்சுன்னா ஈஸியா வாட்டர் பெனட்ரேட் ஆகி உள்ள லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை வெல்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து இப்ப மேல கான்கிரீட் போட்டு முடிச்சாச்சு, பழசு இருக்கு, கீழே போல சார். அடுத்த ஸ்லைட் போல சார். இப்ப வந்து என்ன பண்றாங்க, கீழே சென்ட்ரிங் பிரிச்சு அந்த வால்ல டெமாலிஷ் பண்ணி எடுக்கிறாங்க. இதை எடுத்து முடிச்சோன்னு நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளோரிங் இருக்கிறது 16க்கு 10 ஹாலு. இப்ப அவங்க கேட்ட 26க்கு 20 ஹால் கீழே அப்படியே பிளைனா இருக்கு. மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா பழைய காங்கிரீட் புது காங்கிரீட் 3 ஆங்கிளுக்கும் அந்த பக்கம் புது காங்கிரீட் இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை நம்ம வெறும் செக்ஷனை வச்சே நம்ம வந்து
பழைய பில்டிங்கை இடிக்காம இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி ஒரு மாடர்னைஸ்டு ஹால் வித் அவங்களுக்கு ஃப்ளோர் ஏரியாவும் இன்க்ரீஸ் பண்ணி அவுட்டர்ல மட்டும் காலம்ஸ் போட்டு வால்ஸ் போட்டு நம்மளால கொடுக்க முடியும். காஸ்ட் எஃபெக்டிவா நம்மளால பண்ண முடியும். நிறைய பேர் இல்ல வீடை இடிச்சிட்டு கட்டுங்க, இல்ல இந்த ஒரு போர்ஷனையே இடிச்சிட்டு புதுசா இருக்க அடிஷனலா பில்லர் போட்டு திரும்ப பீம் போட்டெல்லாம் கட்டணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ல இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறப்போ பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் பழைய பில்டிங்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்பேனையும் நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் சார், இது வந்து உள்ள அவங்க பார்ட்டிஷன் அந்த பக்கம் ரூம் பெட்ரூம் கொடுக்குறாங்க, அதுக்காக பண்றாங்க. இதோடைய அந்த பிளானா நான் அதை வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த செக்ஷன் 20 அடி செக்ஷன் இது போகுது, இது வந்து 26 அடி செக்ஷன் போகுது. அந்த ஹேட்ச் பண்ண ஏரியா நம்ம புதுசா காங்கிரீட் பண்ண ஏரியா, இந்த ஏரியா வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங் ஏரியா. இது உங்களுக்கு செப்பரேட்டா தெரியணுங்கிறதுக்காக ஒரு பிளானா வந்து நான் இதுல போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். 20 அடி ஸ்பேன், 26 அடி ஸ்பேன், 2 ஸ்பேன். நெக்ஸ்ட் சைட்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங், இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், முன்னாடி ஒரு ஷாப் இருக்கு, ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸா இருக்கு. இது வந்து பயன்பாட்டுல அவங்க வந்து இப்போ வேற வீட்டுக்கு போயிட்டாங்க, இதை வந்து வாடகைக்கு விடலாம், கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடா வேணும், அடிஷனலாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ரெண்டாவது லோ டெரஸ், பின்னாடி லோ டெரஸ், முன்னாடி டேப்பர் ஸ்லாப், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு, கடை இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனா அதெல்லாம் ரூமா பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணி பிளான் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இது உள்ள பாத்தீங்கன்னா அந்த லுக் டவுன், நீங்க லுக் டவுன் இருக்கு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பக்கம் வால் 20 அடிக்கு மேல போகுது, இதை வந்து மேல ஒரு ஃப்ளோர் போட்டு இது நடுவுல இந்த லுக் டவுனுக்கு நடுவுல ரெண்டா பிரிச்சு ஒரு பெட்ரூம் ஒரு டைனிங் ஹால் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். செக்ஷன்ஸ் கொடுத்து பழைய வால்ல உட்கார வச்சு அந்த வால்ல லோட் ஆகாம எக்ஸிஸ்டிங் அந்த 20 ஃபீட் ஹைட் இருக்கிற வால்ல லோட் ஆகாம லோட வந்து நான் உள்ளே உட்கார்ற மாதிரி வச்சிடறேன். வச்சுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம இப்ப இந்த வச்சிருக்கிற செக்ஷன் மேல சென்ட்ரிங் அடிச்சு கம்பி கட்டி நம்ம காங்கிரீட் போட்டுறோம். அந்த பழைய காங்கிரீட் அதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்க அந்த பக்கம் ஸ்டார்கேஸ் வாலா பாக்குற வாழை அப்புறம் எடுத்துருவோம். அந்த உள்ள போற அந்த ஆங்கிள் அடுத்து அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 6 அடி தள்ளி இருக்கிற வரைக்கும் போகும். இந்த 2 ஆங்கிளும் அந்த ஆள் உட்கார்ந்து இருக்கிறதும் அந்த வால் எண்டுல போறதும் அந்த ஸ்டார்கேஸ் தெரிகிற வாலையும் நம்ம இடிச்சு எடுத்துருவோம் கீழே நம்ம பெரிய ஹாலா வர்றதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்லைட். காங்கிரீட் பேக்கிங் பண்ணிருக்கிறத பாக்குறீங்க. தென் காங்கிரீட் போட்டு ரிமூவ் பண்ண பிறகு பாக்குறீங்க. இப்போ அந்த பழைய வால் ஒண்ணு சென்டர்ல இருந்தது, அதை உடைச்சிட்டு அது நியூ வால் அந்த எண்டுக்கு போயிடுச்சு. அந்த வால்ல ரெஸ்ட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியுது இப்போ. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அது உள்ள வச்சு பிளாஸ்டிங் எல்லாம் பண்ணி பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ரெடி ஆயிடுச்சு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதே மாதிரி அந்த லுக் டவுன் இருந்தது, பேலன்ஸ் முன்னாடி போர்டிகோ ஏரியா வந்து உடைச்சு ஜாயின் பண்ணி ஒரு பால்கனி பண்ணி. சார் ஒரு ஸ்லைட் முன்னாடி வாங்க சார். ஒரு ஸ்லைட் முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பழைய ஸ்லாப்பும் புது ஸ்லாப் முன்னாடி போடுற ஸ்லாப் ஒரு 6 அடிக்கு ஸ்டேர் கேஸ் ஒன்று போட்டு அதுக்கு வந்து நம்ம அடிஷனலா ஜாயின் பண்ணியிருக்கோம். உள்ள இருக்கிற வால்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்க இருந்த வால்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம டோட்டலாவே உள்ள இருக்கிற ஸ்பெசிபிகேஷனை மாத்தி ஹாலு டைனிங் கிச்சன் பெரிய பெரிய ரூமா மாத்தி கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடா கொண்டு வந்துட்டோம். அதுக்கு எல்லாமே செக்ஷன் கொடுத்து பழசு புதுசு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் டோரும் ஒரு பெரிய விண்டோவும் வருது. இந்த வால் டோட்டலா இடிக்க போறாங்க. இதுவே ஜாயின் பண்ண ஸ்லாப் முன்னாடி இருக்கிற 6 அடி ஸ்லாப் ஜாயின் பண்ணது, உள்ள இருக்கிறது புது ஸ்லாப். அந்த ரெண்டுமே இந்த செக்ஷன்ல தான் ரெஸ்ட் ஆகுது. இந்த செக்ஷனை வச்சு காங்கிரீட் போட்டு பேக் பண்ணிட்டோம் வெளியில தெரியாம. இனி உடச்சு முடிச்சாலும் மேல செக்ஷன் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பட் அந்த செக்ஷன்ல தான் அந்த டோட்டல் லோடுமே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது வந்து உள்ள இன்னொரு பார்ட் ஆஃப் ஒரு வாலை ரிமூவ் பண்ணி அங்கே ஜங்ஷன் பண்றோம், அதுக்கு வச்சது. இது வந்து இந்த 9 இன்ச் வாலை அப்படி டோட்டலா எடுத்துருவோம். அந்த பக்கம் இருக்கிற வால் இது 10 அடி இருக்கு, 16 அடிக்கு அந்த பக்கம் ஒரு வால் கட்டிருக்கோம் 6 அடி தள்ளி. இந்த வால் எடுத்துட்டா 16க்கு 10 ஹாலா மாறிடும். முன்னாடி இந்த பாத்ரூம் டாய்லெட்டை உடைச்சிட்டு ஒரு 10க்கு 10 ரூமையும் சேர்த்து 16க்கு 16 ரூமா மாத்துறோம் சார். நெக்ஸ்ட் இது வந்து 16க்கு 16 ரூமா மாத்துறோம். இந்த பாத்ரூம் டாய்லெட்டை உடைச்சிருக்கிறோம். இந்த 10க்கு 10 ரூமு பிளஸ் இந்த 9 இன்ச் வால் டோட்டலா எடுத்துட்டா அந்த பக்கம் 6 அடி தள்ளி புது வால் கட்டியிருக்கோம். அதுல உட்கார வைக்கிறதுனால மேல இந்த ஸ்லாப் லோடு இங்க ஆகுதுங்கிறதுனால இங்க ஒரு செக்ஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் சார். அது உள்ள நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்லாப் பேக்கிங். இப்ப இந்த வீட்டோட அவுட்டர் வியூ பாக்குறீங்க. நீங்க ஏற்கனவே பார்த்த பழைய வியூவுக்கு இந்த வியூ பாருங்க. முன்னாடி 6 அடி ஸ்டேர் கேஸ் ஹெட் ரூம் போட்டு ஸ்டேர் கேஸ் ஜாயின் பண்ணி வந்துருச்சு.
பின்னாடியும் நம்ம அடிஷனலா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுத்துட்டோம். உள்ள ரூம்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த பில்டிங்க இந்த மாதிரி இப்ப இருக்கிற அந்த எலிவேஷன் வியூ பாருங்க. நெக்ஸ்ட் இந்த எலிவேஷனோட அதாவது மாடர்னைசேஷன் அப்படிங்கிறது இதுதான். கீழே ஒரு வீடு ஒரே வீடா இருந்த டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஆகாவலி பழைய வீட்டை அப்படியே வச்சு அடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ள எல்லாம் ரூம்ஸ் எல்லாம் மாத்தி இந்த மாதிரி மாடர்னைசேஷனா புது இன்னைக்கு ட்ரெண்டுக்கும் மாத்திக்கிறோம். இன்னைக்கு தேவைக்கும் கீழே ஒரு வீடு வாடகைக்கு மேல ஒரு வீடு வாடகைக்கு செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 ரூம் அடிஷனலா போறாங்க. அது ஃபுல்லி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் போட்டு நம்ம பண்ணிக்கிறோம். தென் அடுத்தது போலாம் சார். 4வது சைட். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த பில்டிங் எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக கட்டப்பட்ட பில்டிங். நீங்க கேட்டுட்டு இதுக்கப்புறம் வர படத்தை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக கட்டப்பட்ட பில்டிங். இதுல வந்து என்னன்னா அவர் கொஞ்ச நாள் இண்டஸ்ட்ரி வச்சிருந்துட்டு தென் அதுக்கப்புறம் அவர் வீடா மாத்திட்டாரு. அந்த வீடை வந்து இப்ப வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க பையன் துபாயில இருந்து வந்தோன்னே எனக்கு இதே வீடை நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன், இடிக்காம எனக்கு இந்த வீடை டோட்டலா மாடர்னைசேஷன் இன்னைக்கு லெவலுக்கு இதை பண்ணி மேல ஒரு ஃப்ளோரும் கட்டணும்னாரு. ஆனா இந்த ஸ்லாப் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்லாப்ல எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இவங்க பார்த்த யாரா இருந்தாலும் இது ஆகாது, ஸ்லாப் உடச்சு தூக்கி போட்டு வேற வேலை பாருங்க அப்படின்றாங்க. அவ்வளவு வாட்டர் லீக்கேஜ், அவ்வளவு சீப்பேஜ் ஆகி மோசமான கண்டிஷன்ல அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இது மாதிரி எல்லா ரூமும் இப்படிதான் இருந்தது. எல்லா ரூமையும் இப்படி சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஒரு சிலர் கேட்கலாம், சார் இதை வந்து நீங்க இடிச்சுட்டே போட்டிருக்கலாம், ஏன் இதை ரீடைன் பண்ணீங்க, இது நிக்குமா, நாளைக்கு மேல இது மேல கட்டி விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்கலாம். என்னதான் கரோடானாலும் காங்கிரீட்டுக்குள்ள இருக்க ராட் இருக்குது, அந்த காங்கிரீட் மெட்டீரியல் இருக்குது. நம்ம டிச்சுக்கு மேல போட்ட ஸ்லாப் மாதிரி, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன், டிச்சுக்கு மேல போட்ட ஸ்லாப் மாதிரி 3 அடிக்கு ஒரு ஸ்லாப் டிச்சுக்கு மேல போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது பாட்டுக்கு நார்மல் ஸ்லாப் போட்டாலே போதும். அந்த மாதிரி துண்டு துண்டா பண்ணியாச்சு. எங்க கட் ஆனாலும் அது மேலதான் நின்னுக்குமே தவிர கீழே வராது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே ஆங்கிள் கொடுத்து சப்போர்ட் பண்ணிடுறோம். நீங்க ஒரு 5 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணி காங்கிரீட் போட வேண்டிய இடத்த வெறும் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆங்கிள் செக்ஷன்ல நிறுத்திருக்கோம். பாருங்க அடுத்தடுத்ததை பாருங்க. இதுல எப்படின்னா பீம் நல்லா இருக்கிற இடங்கள்ல நம்ம போல்ட்டை வந்து கில்ட்டி பேஸ்ட் வச்சு அடிச்சு நிறுத்தி இருக்கிறோம். அண்ட் பீம் நல்லா இல்லாத இடங்கள்ல உடைச்சு அந்த பேஸ் பிளேட் வெல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா மாறி இருக்கும். அந்த பில்டிங் குள்ள பாத்தீங்கன்னா பழைய வால் நிறைய இடங்கள்ல ரிமூவ் பண்ணிட்டு புது வால் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டேர் கேஸ் வாங்க சார். இது வந்து அந்த பழைய ஸ்லாபையும் ஓபன் பண்ணி டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் முன்னாடி இருந்த போர்ட்டிகோ முன்னாடி வால்ல அடைச்சு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பண்றதுக்காக உள்ள பழைய வாலையே உடைச்சு அதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் போட்டு மேல ஏத்திட்டு போயிருக்கோம். அந்த ஸ்டேர் கேஸ் மேல போறது இந்த செக்ஷன் போக அடிஷனலா இன்னொரு செக்ஷன் வச்சிருக்கோம். அது இந்த போட்டோல இல்ல, ஒரு செக்ஷன் மட்டும் இப்ப தெரியுது, ஏன்னா அதை ஒர்க் பண்ணி ஜாக்கி எடுக்கிறப்ப தான் நம்ம ஃபிட் பண்ணோம். இது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா போர்ட்டிகோ அந்த பீம் லிண்டல் பீம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அது நம்ம நம்பி மேல லோடு ஏற்ற வேண்டாங்கிறக்கா அடிஷனலா அந்த காலம் டு காலம் வந்து ஒரு செக்ஷன் கொடுத்து அந்த பீமை நம்ம செக்ஷன் பீம்ல லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? தென் அடுத்த ஸ்லைட் போல சார். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணது இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். இந்த ஸ்லைட்ல நில்லு சார் ஒரு நிமிஷம். இந்த வியூ பாருங்க. அதே பழைய வீட்டுல அவர் என்ன கேட்கிறாருன்னா, வெளியில எனக்கு 4 அடி எக்ஸ்ட்ரா இடம் இருக்கு, அந்த இடத்துல மேல வாடகைக்கு ஒரு 4 போர்ஷன் கட்டுறாரு. இந்த 4 போர்ஷனோட பாத்ரூம் டாய்லெட்டும் ஒரு பால்கனி ஒரு பாத்ரூம் டாய்லெட்டா வரும், எனக்கு இங்க கட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டீல் போஸ்ட் நிறுத்தி மேல செக்ஷன்ல சி செக்ஷன் சி சேனல் கொடுத்து அதை வந்து வால்ல சப்போர்ட் பண்ணி அது மேல கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருக்கோம். அதோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய போட்டோஸ் போட்டா போயிட்டே இருக்குங்கிறதுனால நம்ம போடல. போட்டு நிறுத்தி அது மேல அந்த ஃப்ளோர் வீடு கட்டி பினிஷ் பண்ண போட்டோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடிஷனலா நம்ம ஆட் பண்றோம், 4 அடி ஆட் பண்ணி அதுல ஃபுல்லா லோடு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் போட்டோ போலாம் சார். சார் ரொம்ப போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி போட்டோ வாங்க சார். சார் முந்தின போட்டோ சார். சார் ஜாஸ்தியா போயிட்டீங்க. இந்த பில்டிங்கோட எலிவேஷன் ஃபைனல் எலிவேஷன் இது ஜூம் பண்ணி பாருங்க. அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் சைட்ல தெரியும். இதுதான் அந்த வீடு. இப்ப நீங்க இந்த வீடை நீங்க பார்த்துட்டு அந்த போட்டோல பார்த்த வீட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு பழைய வீட்டை எந்த அளவுக்கு மாடர்னாவும் அதே சமயம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நியூ டிசைனுக்காக நம்மளால பண்ண முடியுங்கிறது இதோட ஃபுல் போட்டோஸ். நீங்க முன்னாடி எலிவேஷன்ஸ் வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா உள்ள எலிவேஷன்ஸ்க்காக இல்ல, உள்ள இருக்கிற எல்லா ரூமுமே அட்டகாசமா இருக்கு. பால் சீலிங் போட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் செக்ஷன்ஸ் எல்லாம் மறைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த பில்டிங் வந்திருக்கு. சரிங்களா?
அடுத்த நெக்ஸ்ட் போல சார். இது வந்து தான் நம்ம அந்த சிஎஸ்ஐ சர்ச், இந்த சர்ச் பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மகிட்ட கன்சல்டிங்காக வந்தது. ஆஸ்தட்டிக் லுக் மேல இருக்கிற அந்த பேரபெட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 feet to 7 feet வருது. எடுக்காம மெட்ராஸ் ஆர்சி, நீங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். உள்ள போங்க. அடுத்த ஸ்லைட் போலாம் சார். உள்ள பாத்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி, உடன் பீம் எல்லாம் டேமேஜ் ஆகி, உடன் பீம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரீப்பர்ஸ் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகி கீழே கிடக்கும், கீழே உறிஞ்சு ஒவ்வொரு பீமா. இது வந்து ஒரு 3 தடவை அவங்க வந்து மேல வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணிருக்காங்க, ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. மீண்டும் மீண்டும் விழுந்ததுனால இதை எடுத்துட்டு ஆர்சி ரூஃப் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ வந்து மேல இருக்கிற அந்த ஆஸ்தட்டிக் லுக்கு போயிடும். மேல இருக்கிறத எடுத்தா அதுக்கான செலவுகள் கிட்டத்தட்ட கணக்கு போட்டா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நியர்பை வந்துடும். வெறும் பில்டிங்கை மட்டும் பண்ணா ஒரு 20 லட்சம் ரூபாயில பண்ணிடலாம், இந்த ஸ்லாபை மட்டும் போட்டா. ஆனா அதை எடுத்துட்டு தான் பண்ணணுங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறப்ப நம்ம கன்சல்டிங் கொடுக்குறோம். இதை இந்த மாதிரி நீங்க வந்து வெறும் அந்த ஸ்லாபை மட்டும் எடுத்துட்டு போடலாம்ட்டு அதை பண்றதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க. நம்மளையே கான்ட்ராக்டும் கொடுத்தாங்க. நாம இந்த கான்ட்ராக்டையும் பண்ணியிருக்கோம். அதோட போட்டோஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நெக்ஸ்ட் போங்க சார். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மெட்ராஸ் ஆர்சியை உடைச்சு அந்த உட்டன் பீமை நம்ம கட் பண்ணி இறக்குறோம். கீழே செயின் பிளாக் வச்சு உட்டன் பீமை அப்படியே இறக்குறோம். எதுக்காகன்னா இந்த உட்டன் பீமை தான் நம்ம திரும்ப ராப்டரா மாத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பிளாக்காவே கட் பண்ணி அப்படியே இறக்கி நாங்க திரும்ப அறுத்து ராப்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது வந்து ஐ செக்ஷன் பீம் இருந்தது. அந்த இது வந்து டி மாதிரி 3 விங்க் இருக்கும். அந்த 3 விங்க்லயுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த ஐ செக்ஷனை அதே மாதிரி கட் பண்ணி செயின் பிளாக் வச்சு இறக்குறோம், கீழே இறக்குறோம். தென் அடுத்த ஸ்லைட் போங்க சார். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், மேல இருக்கிற இந்த பேரபெட் இங்க இருந்து உங்களுக்கு கிளியரா தெரியல, அடுத்த போட்டோல தெரியும். 5 அடிக்கு மேல இருக்கு இந்த பேரபெட்டு. கீழே வந்து நம்ம இந்த உடன் பீம் அந்த இடத்துல, இது வந்து செக்ஷன் வந்த சைடுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நம்ம வந்து ஓபன் பண்ணி இந்த பீமை 1.5 அடி வால், அந்த 1.5 அடி வால்ல அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஆனா எண்டை நம்ம ஓபன் பண்ணல. அந்த இதுக்கு ஓபன் பண்ணல, அதுக்கு ஒரு கிராக் கூட வரல. அதுக்கு சாட்சி அந்த பில்டிங் இப்ப கூட போய் பார்க்கலாம். பேட்ச் ஒர்க் கூட இருக்காது வெளியில. பீமை கட்டி சென்டரா வச்சு, அது டென்சைல் மெட்டீரியல்னால கம்பியை வந்து நம்ம மேல வச்சு இப்படி உள்ள அமுக்கி தான் அந்த 1.5 அடி உள்ள கொண்டு போயிருக்கோம். 2 பக்கமும் காங்கிரீட்டும் பக்காவா நம்ம போர் பண்ணியிருக்கோம். இந்த சைடு 5 இன்ச் வால் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கட் பண்ணி ஸ்லாப் உள்ள ஏற மாதிரி பண்ணிருக்கோம். தென் அதுல கன்சில் பீம் கொடுத்து ஒவ்வொரு பீமா கனெக்ட் பண்ணியும் வச்சிருக்கிறோம். சரிங்களா? இதை கட் பண்ணி காங்கிரீட் போடுறது. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போங்க சார். காங்கிரீட் போட்டு பிரிச்சதோட வியூ பாருங்க. உள்ள நம்ம பண்ண ஒர்க் தான். ஜூம் பண்ணி பாருங்க. ஒரு காடி கூட இருக்காது, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கூட வெள்ளையா அந்த இடத்துல இருக்கிற இடத்த தவிர அந்த பழைய சுண்ணாம்பு போய் வேற எதுவுமே வந்துருக்காது. இந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் குவாலிட்டி நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த காங்கிரீட் போடுறப்ப இந்த அளவுக்கு இதோட ஒர்க் குவாலிட்டி நம்ம பீம் ஆகட்டும், காம்பாக்ஷன் ஆகட்டும், அதோட காடிக்குள்ள உள்ள போயிருக்கு பாருங்க. 1.5 அடி போயிருக்கு. ஆனா இங்க எந்த ஒரு பேட்ச் கூட தெரியாது. நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. ஒயிட் அந்த சுண்ணாம்பு, அவங்க அடிச்ச சுண்ணாம்பு தான் தெரியுமே தவிர பக்கத்துல பேட்ச் ஒழுகுனதுக்கான வாய்ப்பு கூட இல்லாத அளவுக்கு பக்காவா பினிஷிங் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். இது அந்த டி செக்ஷன் சைடு விங்கு, மேல காங்கிரீட் போட்டு பாத்தி கட்டி இருந்த போட்டோ. தென் அடுத்தது சார், இது மேல ஓடு ஒட்டி நம்ம அதை பினிஷ் பண்ணி கொடுத்த ட்ரைனேஜ் பைப் எல்லாம் வச்சு பினிஷ் பண்ணது. இப்ப அந்த உங்களுக்கு அந்த ஹைட் தெரியும், எவ்வளவு ஹைட்ல அந்த எலிவேஷன் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம எதையெல்லாம் ரீட்டைன் பண்ணிருக்கோம்னு தெரியும். நெக்ஸ்ட் போங்க சார். இப்போ உள்ள வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மரத்தை கட் பண்ண ரீப்பரை மேல கிளாம்ப் வச்சு பிக்ஸ் பண்ணிருக்கோம். அதை சாதாரணமாலாம் கழட்டிட முடியாது. அதை கழட்டணும்னா என்னை கேட்கணும், அல்லது அந்த போல்ட் நட் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ரீப்பருக்கும் 4 போல்ட் நட் போட்டு கிளாம்ப் பண்ணி வச்சிருக்குது. அவ்வளவு சீக்கிரம் வராது. அந்த ரீப்பரை கிளாம்ப் பண்ணி காங்கிரீட்ல அதுக்கு பாலிஷ் ஒர்க் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் சார், அடுத்த போட்டோ போலாம் சார். இது பினிஷ் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு. மேல வந்து நம்ம அந்த பழைய பெயிண்ட் என்ன இருந்ததோ அதே கலர்ல நம்ம பெயிண்ட் அடிச்சாச்சுங்க. நீங்க பழைய மரத்து மேலே அது உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியும். அதுக்கு அடுத்த போட்டோ போலாம் சார். இது சைடு விங் லைட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாம் மாட்டி எடுத்த போட்டோ. அடுத்த போட்டோ போலாம் சார். இது வந்து இப்ப பினிஷ் தான். அடுத்த நாள் ஓப்பனிங்க்கு முன்னாடி நைட் எடுத்த போட்டோ. எல்லா லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி, ஃபேன் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி, எலக்ட்ரிக்கல் லைன் பண்ணி, பழைய ஆஸ்தட்டிக் லுக்கோட கீழே ஃப்ளோர் பாலிஷ் மட்டும் போட்டு அப்படியே நம்ம இந்த சர்ச்சை முன்னாடி வந்தவங்க திரும்ப உள்ள போய் பார்த்தாங்கன்னா ஏதோ பெயிண்டிங் பண்ணி ரிட்டர்ன் அப்படியே வச்சிருக்காங்க,
ஏன்னா எலக்ட்ரீஷியன் வந்தவர் கேட்கிறாரு, ஸ்க்ரூ மரத்து மேலே அடிச்சிடலாமே சார் அப்படின்னாரு. அது மரம் இல்லைங்க, காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அந்த பில்டிங்கை நீங்க நேரா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிற ஹெட்டிங் போயிடலாம். டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபாஸ்டாவே நான் போயிடுறேன். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் காம்பாக்ஷன், ஏதாவது ரீஹாபிலிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாடர்னைசேஷன் பண்றது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆஸ்தட்டிக் லுக்கை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்த்தோம். இருக்கிறதுல ஸ்டீல் செக்ஷன் கொடுத்து இருக்கிற ஸ்ட்ரக்சரை எப்படி ரிட்டைனிங் பண்ணிடுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தேவைங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க். அதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு. அதுல நிறைய இன்ஜினியர்கள் உள்ள வராததுனால, ரெகுலர் ஒர்க்ல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கலாமே தவிர, இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் இன்னைக்கு வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் ப்ரூஃபிங், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் பாத்தீங்கன்னா, காம்பாக்ஷன் பிளேஸ் மேஜர் ரோல். காம்பாக்ஷன் இல்லாததுனால மட்டுமே வாட்டர் ப்ரூஃபிங்ல மேஜரா வாட்டர் லீக்கேஜஸ் நீங்க பார்க்க முடியும். ஸ்ட்ரக்சரல் டிசைன் பிளே நெக்ஸ்ட் ரோல். ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல பாத்தீங்கன்னா கேன்டிலிவர் பீம்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. தென் லாங்கர் ஸ்பேன் பீம்ல மிட்ல கொண்டாந்து பீம்ஸ் வைக்கிறாங்க. அந்த இடங்கள்ல கவுண்டர் வெயிட் கொடுக்குறாங்களா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல கொடுக்கறது இல்லை. அதனால டிஃப்ளெக்ஷன் ஏற்பட்டு கான்கிரீட்டுக்கும் பேரபெட் வாலுக்கும் இடைப்பட்ட தூரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜ் ஏற்படுது. வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகி ரூஃப்குள்ள போய் அது வந்து வெளியில வர்றதுக்கான இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் கிராக்ஸ், ஷியர் கிராக்ஸ்னால அது வெளியில வருது. லீக்கேஜ் இன் ஜாயிண்ட்ஸ், ஜாயிண்ட்ல எல்லாம் லீக் வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, பழைய ஜாயிண்ட்ஸ் எல்லாம் பழசு புதுசு ஜாயின் பண்ற இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல ஜாயிண்ட்ஸ்ல லீக்கேஜ் வருது. பூர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பில்டிங், பில்டிங்கை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணாம விடுறதுனால வருது. லேயிங் ஆஃப் ரூஃப் டைல்ஸ், ரூஃப் டைல்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் வெதரிங் டைல் போடுறதுக்கு பதிலாக ரூஃப் டைல் போடுறாங்க. அந்த டைல் வந்து பாத்தீங்கன்னா போடுறதுனால டைலுக்குன்னு சில அப்சார்ப்ஷன் இருக்கு. வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளவு நீங்க போடுற டைலுக்குன்னு உங்க டைல் வாங்குற கடையில நீங்க கேளுங்க. அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆச்சுன்னா எவாப்ரேட் ஆகாது. நீங்க அதே கிளே டைல் போட்டீங்கன்னா வெயிலுக்கு எவாப்ரேட் ஆகும். இந்த எவாப்ரேட் ஆகாதனால உள்ள போன தண்ணி எங்க போகும், தண்ணி எங்க வீக் பாயிண்ட் இருக்கோ அங்க வெளியில வரும். அதுக்கான போட்டோஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க ஒரு டக்ட், இது ஃபுல்லா கட்டி இருக்கு. இதுக்குள்ள இருந்து எங்க இருந்து தண்ணி வருதுன்னே தெரியல. அப்ப நாங்க ஒரு ஹோல்ஸ் போட்டு உள்ள போய் நாங்க பாக்குறோம். இது மேல வாட்டர் ப்ரூஃபிங் நான் பண்ணிருக்கிறேன், அந்த இடத்துல காங்கிரீட்டும் பண்ணிருக்கேன். இப்ப அடுத்த ஸ்லைட்ல வந்து நீங்க உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் போல, நெக்ஸ்ட் ஸ்லைட் போல. உள்ள பாத்தீங்கன்னா அந்த டக்டுக்குள்ள அந்த ஓட்ட வெளியே எடுத்த போட்டோ, அந்த இடத்துல லீக் நிறைய இருக்கு. காரணம் அங்க காங்கிரீட் காம்பாக்ஷன் இல்ல. இந்த மாதிரியான இடங்களை நம்ம என்ன பண்றோம், இது வீட்டுல அதே மாதிரி சென்டர்ல வர்றது, இது நார்மலான வாட்டர் ப்ரூஃபிங். ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இடத்துலதான் ஒழுகுது. ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வச்சிருக்கோம், அந்த இடத்துல மட்டும் அது காங்கிரீட் கம்மியா இருக்கிறதுனால ஒழுகுது. இல்ல இந்த இடத்துல கரெக்டா காம்பாக்ஷன் இல்லாதனால இங்க மட்டும் எப்பவுமே லீக் இருக்குன்னா, நம்ம ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு 2 நாள் எடுத்து அந்த இடத்துல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். இது போசோரா கிளப் ரெஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க, 2 பார்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் அவைலபிலிட்டி இருக்கு, போஸ்டிக்ல இருக்கு. சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு இது வந்து லேயர் மாதிரி ரப்பர் மாதிரி உரிகிற மாதிரி மெட்டீரியல் இருக்கும், இன்னொன்னுல வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். நீங்க அடிச்சீங்கன்னா அது வந்து தின் பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்ச மாதிரி கணக்கு. அந்த ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து காங்கிரீட் போட்ட மாதிரி ஒரு தின் லேயரா ஃபார்ம் பண்ணும். இதுல நீங்க நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெட்டீரியல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மெட்டீரியலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது. இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க வாட்டரை நிறுத்தி பாத்திக்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு லீக் ஆகலைன்னு பிறகுதான் அதை நீங்க க்ளோஸ் பண்ணணும். இது சின்ன லெவல்ல இருக்கிற வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது போல சார். இது அந்த வால்ல, அதே பில்டிங்ல வால்ல கிராக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண கிராக்ஸை ஃபில்லிங் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். ஒரு கீழே ஒரு கம்பெனி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. அவங்க கட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரூமுக்குள்ள என்டர் ஆனோன்னு பாத்ரூம் டாய்லெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் வைக்கிறாங்க. 3 ரூம் இந்த லைன்ல, ஆப்போசிட் லைன்ல 3 ரூம் வச்சிருக்காங்க. அந்த பாத்ரூம் டாய்லெட் உள்ள பைப்பை நேரா ஃப்ளோர்லயே கொண்டு போனதுனால ஒரு அடி பெட் ஏற்றி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெட் லைன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா லீக்கேஜ் வருது. இவங்க அதுக்காக என்ன பண்றாங்க, உள்ள இருக்க பிளம்பிங் லைன்ல லீக் வருது. பிளம்பிங் லைன் பூரா ஓப்பன் லைன் மாத்துறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களால முடியல. இப்ப நம்ம கிட்ட வந்தாங்க. அப்ப நம்ம அங்க போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எங்கெங்க எப்பப்ப தண்ணி வருதுன்னு பார்த்தோம். கீழே ஒரு இடத்துல தண்ணி எப்பவுமே டிராப் ஆயிட்டே இருக்கு. ஆனா காலையில மட்டும் அங்க நிறைய கொட்டும், ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லோவாகி சாயங்காலம் ஆகிறப்ப ஸ்லோவாயிடும். ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தோம். அப்பதான் நான் சொன்னேன், காலையில தண்ணி யூஸ் பண்றாங்க, அப்பதான் நிறைய வருது அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ற இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாத்ரூம் உடச்சி எடுக்க சொன்னாங்க.
அங்க உடைச்செடுக்கிறப்ப ஒரு சூப்பரான விஷயம், இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். வாஷ் பேஷன் ஒரு இடத்துல பிளம்பர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அந்த வீட்டுக்காரரு இங்க வைக்க வேண்டாம், ஆப்போசிட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாரு. அவர் வாஷ் பேஷனை தூக்கி அங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அதோட பிளம்பிங் லைனை ஃப்ளோர் லெவல்ல கட் பண்ணி விட்டு அதுக்கு வந்து எண்டு கேப் போடல. அவர் என்ன பண்ணிடுறாரு, அடுத்த நாள் வேற பிளம்பர் அவர்கிட்ட வராரு, அவர் மத்த பக்கம் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப குளிக்கிற தண்ணி எல்லாம் நானி டிராப்குள்ள போய் இந்த கட் பண்ணி விட்ட பைப் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா ஃப்ளோர்ல ஃபுல்லா உள்ள போய் கீழே வந்துட்டே இருக்கு. இதே அவங்க கண்டுபிடிக்க தெரியாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா பைப் எல்லாம் மாத்திருக்காங்க. இதுக்குதான் என்ன சொல்றோம்னா கம்பல்சரி இன்ஸ்பெக்ஷன். அண்ட் அதை வந்து நம்ம ஒரு டாக்டர் மாதிரி 3 நாள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எங்க இருந்து வருது, ஏன் வருது, எப்ப வருது, எந்த டைமிங்ல வருது, எப்ப மேஜரா வருது, எப்ப கம்மி ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அதோட யூசேஜை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, நம்ம இதுக்கு வேற நீங்க டைல்ஸ் ஜாயிண்ட் ஃபில் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதெல்லாமே அந்த பில்டிங்ல பண்ணியிருந்தாங்க. முதல்ல பண்ணீங்கன்னா வாட்டர் அரெஸ்ட் ஆகாது. முதல்ல இன்ஸ்பெக்ஷன் இஸ் வெரி மஸ்ட். எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும், தென் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மேட்டுப்பாளையத்துல ஒரு பெரிய பில்டிங், ஒரு 1.2 crore 1.5 crore கட்டின பில்டிங். ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்றாரு. ஒரு பெட்ரூம்ல ஒழுகிட்டே இருக்கு, அது கரெக்டா நேரம் பெட் நேரே ஒழுகுது அப்படின்ட்டு ஒரு 2-3 தடவை பண்றாரு. உள்ள பாத்தீங்கன்னா அந்த போட்டோல காங்கிரீட் மேசிவா போட்டிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ வாங்க சார். சார் ஃபர்ஸ்ட் போட்டோ. அதுல பாத்தீங்கன்னா மேசிவா காங்கிரீட் போட்டிருக்கும். அதெல்லாம் அவங்க பண்ண வாட்டர் ப்ரூஃபிங். அவங்க பண்ண வாட்டர் ப்ரூஃபிங் பாத்துக்கங்க. அந்த காங்கிரீட் எல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க வாட்டர் எங்க லீக்கேஜ் வருதுன்னு தெரியாம அதை பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அங்க நாங்க ஊத்துறோம், அது வந்து பபிள்ஸ் வருது. அந்த இடத்துல ஒரு ஃபைன் கிராக்கை கண்டுபிடிக்கிறோம். அந்த கிராக்கை வந்து கட்டிங் மிஷின் வச்சு ஓட்டுறோம். தென் அதுக்கு வந்து நம்ம 108ன்னு சொல்லுவோம். ஒரு 2 part சிஸ்டம், 2 மெட்டீரியல் ஊத்தி அதை இன்ஜெக்ட் மாதிரி பண்ணணும். அதை அந்த வி க்ரூல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். தென் ப்ரெஷர் க்ரோட்டிங் பண்றதுக்காக 1 மீட்டருக்கு ஒரு 3 அடிக்கு ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரில் பண்ணி அதுல எலக்ட்ரிக்கல் பைப் ஃபிக்ஸ் பண்றோம். அதுல ப்ரெஷர் க்ரோட்டிங் பண்ணி அந்த ஃபைனர் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கோ அதை நம்ம அரெஸ்ட் பண்றோம். தென் ஃப்ளோரிங்லயும் உள்ள சீலிங்லயும் நம்ம அதை கிராக் ஃபில்லிங் பண்ணிடுறோம். கீழே உள்ள வீட்டுக்குள்ளேயும் பண்ணிடுறோம், மேலையும் பண்ணிடுறோம். பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். இது வந்து ப்ரெஷர் க்ரோட்டிங் பைப்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அதை கட் பண்ணி அந்த கெமிக்கல் ஊத்திடுறோம் அந்த கிராக்ல. தென் நம்ம இதுல வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அடிச்சுட்டு ப்ரெஷர் க்ரோட்டிங்கும் பண்ணிடுறோம். ப்ரெஷர் க்ரோட்டிங் வச்சு நம்ம பைப் எலக்ட்ரிக்கல் பைப் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் க்ரோட்டிங் மெட்டீரியல் இருக்கு, அதுல ப்ரெஷர் க்ரோட்டிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுல வாட்டர் நிக்க வச்சு பாக்குறோம், அது லீக் ஆகல. தென் மேல வந்து நம்ம ஃபைபர் மெஷ் போட்டு அது மேல காங்கிரீட் போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் சார். ஃபைபர் மெஷ் போட்டு அது மேல காங்கிரீட் போடுறோம். அது நல்லா பாத்தீங்கன்னா அது ஃபைபர் மெஷ், அது ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக. மைக்ரோ காங்கிரீட் போடுறப்ப உடையாம கம்பி போடாம இருக்கிறோம், அதுக்கு பதிலாக இது கம்பியா அதை ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த போட்டோ போலாம் சார். அந்த வீட்ல 2 இடத்துல பண்ணோம், இன்னொரு இடத்துல அது ஃபுல்லா ஃபில் பண்ணி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ண இடம். நெக்ஸ்ட் சார், இது அடுத்த பில்டிங். இந்த பில்டிங் நெக்ஸ்ட் போங்க, நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். இது பாத்தீங்கன்னா ஒரு புதுசா கட்டின ஒரு ஆர்கிடெக்ட் வீடு, ஃபுல்லா ஒழுகுது. அவங்க 2 தடவை வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிருக்காங்க. ஹாலு, ஃபோயரு, எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் மேல எல்லாம் ஒழுகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். இதோட டாப் வியூ பாத்தீங்கன்னா பானா மாதிரி வளைஞ்சு போகும். போர்டிகோ ஸ்லாப் கீழே இறங்கி இருக்கும், ரூஃப் ஸ்லாப் மேல இருக்கும். இந்த ஓரங்கள்ல தான் அந்த லீக் வருது. இன்வெர்டர் பீம் போட்டிருக்காங்க. நம்ம அதை காடி எடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போட்டோ எடுங்க சார். நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். அப்படியே பார்த்து போலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். இப்போ சார் ஒரு ஸ்லைட் முன்னாடி இது பாத்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் பீம்ல கிச்சன் கிட்ட வர சன்ஷேட்ல அவர் பையன் கை விட்டுருக்கான், அந்த ஓட்டைக்குள்ள கை போகுது. அதாவது இந்த அவர் மார்க் பண்ணிருக்கிற இடத்துல அந்த வால்ல ஃப்ரண்ட் சைட்ல ஃப்ரண்ட்ல சன்ஷேட் மேல. நெக்ஸ்ட் படம் போங்க சார். நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம் சார். இது நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் போய்க்கலாம் சார். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் இருக்கு. இது எதனால வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, இன்வெர்டர் பீம் கிட்டி பீஸ் வைப்பாங்க, அந்த கிட்டி பீஸை எடுத்துட்டு பேக் பண்ணாம விட்டாங்க. ஒரு விரலே உள்ள போகுது. இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கு. நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் அடுத்தது போலாம் சார். இது பாத்தீங்கன்னா உள்ள நாங்க அந்த வீட்டுல லீக்கேஜ் வந்த இடத்த நாங்க கிராக் ஃபில்லிங் பண்றதுக்கு அந்த வாட்டர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை உள்ள நாங்க கிராக்கை ஃபில் பண்றோம். இந்த வீட்டை பாருங்க, டைகிராம் போட்டு நம்ம ஏதோ வால்ல படம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கிராக் மட்டுமே. நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்த போட்டோ போங்க சார். இந்த பானா ஷேப்ல உள்ள எவ்வளவு கிராக்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்தது போலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேர்கேஸ் ரூம்ல தண்ணி வலிஞ்சு உள்ள வருது, வெளியில பூரா கிராக், அந்த கிராக் ஃபில்லிங் நம்ம பண்ணிருக்கோம். அது உள்ள அடுத்த ஸ்லைட் போங்க சார். அடுத்த ஸ்லைட். ஓகே, இதுல வந்து என்னன்னா இது வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லா இந்த இது வழியாவும் வந்துட்டு இருந்தது. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சார், முந்தின ஸ்லைட் வாங்க சார் ப்ளீஸ். அந்த அதுல பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் அந்த ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூம் வழியா உள்ள வலிஞ்சே தண்ணி வருது. காரணம் என்னன்னா அங்க போட்ட பீம்ல டிஃப்ளெக்ஷன் வந்ததுனால கிராக் வந்திருக்கு. அந்த கிராக் மேல இருந்து வாட்டர் உள்ள வருது. இந்த வீட்டுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஏன் இவ்வளவு கிராக் வந்திருக்கு? அவங்க வந்து சென்ட்ரிங் அடிச்ச இடம்னா அந்த 2 இடத்துல தானே தண்ணி லீக் ஆகணும், மத்த இடங்கள் எல்லாம் ஏன் வந்திருக்குன்னா, இவர் வீட்டுல அவைலபிலிட்டியான போர் வாட்டர் அவர் வாட்டர் டெஸ்டிங் கொடுத்துருக்காரு. அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையே தான் அவர் முழுக்க யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த தண்ணி பயன்படுத்துறதுனாலதான் இவ்வளவு கிராக் டெவலப் ஆயிருக்கு. அதனால நீங்க வாட்டர் டெஸ்ட் எப்பவுமே பண்ணுங்க. பண்ணிட்டு தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னா பயன்படுத்தாதீங்க, வேற வாட்டர் வாங்கி பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு பெருந்துறையில ஒரு வீடுங்க சார். உள்ள பெட்ரூமுக்குள்ள ஒரு லுக் டவுன் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்து மேல கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா தண்ணி வருது. அவங்களுக்கு ஏன் இது மாதிரி வருது அப்படின்னு தெரியல. அதுவும் கண்டினியூவா ரெகுலரா ஒரே கிராஜுவலா வந்துட்டு இருக்கு. அடுத்த போட்டோ மேல வாங்க சார். அடுத்த போட்டோ சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல டைல்ஸை உடச்சு எடுத்துட்டு நம்ம பாக்குறப்ப என்னன்னா, ஒரு அடிக்கு அவங்க இன்வெர்டர் பீம் போட்டு உள்ள ஃபில்லிங் பண்ணிருக்காங்க ரெனோகான் பிளாக்க வச்சு. அதை வந்து பேக்கிங் கூட பண்ணல, அப்படியே வச்சிருக்காங்க. டைல்ஸை போட்டு ஜாயிண்ட ஃபில் பண்ணாம 1 மந்த் விட்டுட்டாங்க. உள்ள ஃபுல் வாட்டர் இறங்கிருச்சு. இந்த வாட்டர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் போங்க சார். இது ஒரு வீடியோ வச்சிருந்தேன், என்னோட பிரசன்டேஷன்ல இந்த வீடியோ பிரசன்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் போங்க சார். அதை வந்து நம்ம அந்த இடத்துல என்னன்னா உள்ள இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. அந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு புழிஞ்சு எடுத்தோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர் டப்பால ஒரு 18 டப்பா எடுத்து ஊத்திட்டாங்க. 180 லிட்டர் வாட்டர் உள்ள இருந்தது. ஏன்னா 16க்கு 16 ஏரியா ரெனோகான் பிளாக் போட்டிருக்கு, காம்பாக்ஷன் பண்ணல, அதாவது ஜாயிண்ட் எல்லாம் நம்ம கல்லு வச்சு கட்டுற மாதிரி கட்டல. உள்ள தண்ணி நின்று வந்துட்டே இருக்கு, எடுக்க. இந்த வாட்டர் பூரா எங்காவது ஒரு இடத்துல வீக் பாயிண்ட்ல போனோம். அது வந்து இந்த ஓப்பன் விட்ட இடத்து வழியா உள்ள போயிருக்கு உங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அதை நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு மேல ஜாயிண்ட ஃபில் பண்ண சொல்லிட்டோம். இப்ப நீங்க இந்த போட்டோ நல்லா பாருங்க. மேல டைல் போட்டிருக்காங்க. இந்த கிராக் ஸ்லாப்ல ஒரு கிராக் இருக்கும். உள்ள போன வாட்டர் இந்த வால் இந்த கிராக் வழியா தான் வரும். நீங்க டைல் போட்ட எல்லா சார் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. சரி சார், இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. இல்ல ஒரு கால் வந்துட்டே இருக்கு, போன்ல தானே பேசிட்டு இருக்கேன், அதனால. இதுல வந்து அந்த வாட்டர் லீக்கேஜ் வந்து வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். நீங்க புது பில்டிங் எல்லாம் இந்த மாதிரி டைல் போட்ட பில்டிங் 1 இயர் கழிச்சு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஃப்ளோர் லெவல் காங்கிரீட்ல ரூஃப் லெவலுக்கு மேல வரும். இது நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. அந்த ஃப்ளோரோட பாட்டம் வந்துட்டே இருக்கு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சார். ஜூம் பண்ணிக்கோங்க. மேல டைல் போட்டதுனால நடக்கிறது. நெக்ஸ்ட் போங்க சார். அடுத்த ஸ்லைட் போலாம் சார். மேல இந்த மாதிரி டைல் போட்டிருக்காங்க. அங்க உங்களுக்கு இது வந்து மேட்டுப்பாளையத்துல ஒரு சாய்பாபா கோயில். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வருதுன்னாங்க. ஏன் பிரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன் பண்றப்ப என்ன அப்படின்னா,
அவங்க மேல காங்கிரீட் தனியாகவும் இந்த கொடுங்கை தனியாகவும் போட்டிருக்காங்க. அதனால ஸ்ட்ரக்சரல் கிராக் ஃபார்ம் ஆகி அது வழியா தண்ணி எல்லா வால்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் போட்டோ போலாம் சார், போய்க்கலாங்க சார். இந்த கிராக்ஸ் உங்களுக்கு தெரியும் இதுல பாத்தீங்கன்னா ரூஃப்ல. ஒவ்வொரு லெவல்லையும் உங்களுக்கு இந்த கிராக்ஸ் தெரியும். இது வந்து ஒர்க்மேன்ஷிப்ல வந்து அவங்க தனித்தனியா காங்கிரீட் போட்டதுனால நடந்த வாட்டர் லீக்கேஜ், ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்னால வர வாட்டர் லீக்கேஜ் வால்ல பூரா எல்லா பக்கமுமே வரும். நெக்ஸ்ட் போல சார். இந்த கிராக்ஸ் இந்த கொடுங்கையிலையுமே சம் கிராக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். ஜாயிண்ட்ல வர வாட்டர் லீக்கேஜ் இது வந்து நீங்க இப்ப நம்ம நார்மல் ஸ்டெபிலிட்டி பத்தி முடிஞ்சது, வாட்டர் ப்ரூஃபிங் பத்தி. ஒரு பொள்ளாச்சியில ஒரு சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்றோம், கீழே எல்லாம் உடஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்த்து வாட்டர் லீக்கேஜ்னால வந்த டேமேஜ் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணோம். பட் ஃபர்தர் ஸ்லைட்ஸ் போங்க சார், அடுத்தடுத்த போட்டோ போயிட்டே இருங்க. இதுல காலம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ளோர் லெவல்ல நிறைய வீக்னஸ் இருக்கும். இந்த காலம்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல இருக்கா, எவ்வரி ஃப்ளோர்ல இது செல்லார் ஃப்ளோர், இது அடுத்த ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நெக்ஸ்ட் போங்க சார், இது மேல இருக்கிற ஃப்ளோர். எல்லாத்துலயும் காலம்ல கரெக்டா பர்டிகுலர் ஏரியால இந்த மாதிரி டேமேஜ் வந்தது. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ராடு கரோடா இருக்கு அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் இல்லாத இடத்துலயும் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இப்ப கேட்டேன் வைப்ரேஷன் வர மாதிரி ஏதாவது இருக்கா, காலமோட பாட்டம்ல வருது அப்படின்னு கேட்டப்பதான் சொல்றாங்க, மேல 3 ஜெனரேட்டரை வந்து மேல டாப் ஃப்ளோர்ல 4th ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளோர்ல அதை ஆன் பண்ணா வைப்ரேஷனை நீங்க ஸ்லாப்ல ஃபீல் பண்ண முடியும். அந்த வைப்ரேஷன்னால எல்லா காலத்திலையும் எல்லா ஃப்ளோர்லயும் பாட்டம் ஆஃப் த காலம் இந்த மாதிரி கிராக் ஆகி ஃபீல் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். இது வந்து வேற இன்னொரு பில்டிங், இது வந்து கவர்மெண்ட் பில்டிங் சாய்பாபா காலனியில் இருக்கிறது. இதே மாதிரி ஃபீலப் ஆயிருந்தது. இது அது மாதிரி ஏதாவது வைப்ரேஷன் இருக்கான்னா வைப்ரேஷன் ஒண்ணுமே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஃப்ளோர் லெவல்ல ஃபீலப் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு ரீபோன் ஹேமர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் உடைச்சோம். நெக்ஸ்ட் போங்க சார். அடுத்தது இந்த மாதிரி எல்லா காலம்லயும் ஆயிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடி பண்ணி அவங்க கிட்ட பேசி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணப்பதான் தெரிஞ்சது. இந்த பில்டிங் கட்டுறப்போ 6 மாசம் இந்த லெவல்ல நிறுத்தி வச்சுட்டாங்க. ராடு கரோட் ஆயிடுச்சு, அப்படியே காங்கிரீட் போட்டாங்க. அந்த கரோஷன் வந்து இப்ப உடஞ்சு ஃபீலப் ஆகி எல்லா காலத்திலையும் விழுக ஆரம்பிச்சிருக்கு. இது சம் ஸ்டெபிலிட்டி ஸ்டடிக்காக சும்மா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்க போட்டோஸ். இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு கொசினாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் செவ்வேல் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். கண்ணா சொக்கலிங்கம் சார், மிக்க நன்றி. மிகச்சிறந்த பிரசன்டேஷன். நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வேல்யூபிள் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க. சர்ச் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த வகையில வாட்டர் ப்ரூஃபிங்லையும் சரி, ரெட்ரோஃபிட்டிங்லையும் சரி, நம்ம மெம்பர்ஸ்க்கு தெரியாத சில விஷயங்களையும் எடுத்துரைத்தீர்கள். அந்த விஷயத்துல நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you very much for your wonderful presentation. And also the students also இங்க நம்ம மீட்டிங்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. So அவங்க also will be knowing a lot about retrofitting and waterproofing. Thank you very much sir. And இப்போ கடைசி பகுதி, கருத்தரங்கின் கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். இப்பொழுது நமது GS ரவிக்குமார் நம்மளோட செக்ரட்டரி அவர்கள் vote of thanks அளிக்க உள்ளார்கள். ரவி, உங்களுக்கு ஆன் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம தலைவர் இன்ஜினியர் டி குருபிரசாத் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மேலும் நம்ம பிபி இன்ஜினியர் ஆர் பிரபாகரன் நிகழ்ச்சி துவக்கி வைத்து உரையாற்றியதற்கு நன்றி சார். மேலும் இந்த
ரீஹாபிலிட்டேஷன் மற்றும் வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி மிக அருமையாக, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். இந்த நிறைய தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க பண்ண ஒவ்வொரு சைட்டோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்கும், மெம்பர்ஸுக்கும் சரி, இன்னைக்கு கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. மிகவும் அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி இன்ஜினியர் கண்ணா சொக்கலிங்கம் சார். நன்றி சார். மிகவும் வாரம் வாரம் மிக அருமையாக இந்த மாதிரி டெக்னிக்கல் வெபினார் நடத்தி கொண்டிருக்கும். இது 10வது டெக்னிக்கல் வெபினார்னு நினைக்கிறேன் இந்த வாரத்துக்கு. மேலும் நல்ல அருமையாக ஹோஸ்ட் செய்து கொண்டிருக்கும் நம்ம டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதுல கலந்துகிட்ட நம்ம பேசிய நண்பர்கள், நம்ம ட்ரெஷரர் இன்ஜினியர் பி அத்தப்பன் சார் அவர்களுக்கும், இசி மெம்பர், நம்ம கொஸ்டினா மெம்பர்ஸ் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ செக்ரட்டரி சார். ஓகே பிபி சார், க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ சார்.